صباحك نور بنبارك تاني عبور، وعشانك بس يا غالية اتأسس حزب النور. والله الوجه الله ولا عاوزين إلا رضاه، وانطالت بينا حياة هتكون أرواحنا جسور. يا مصر يا مصر صباحك نور، في ايدينا هنشبك ايدك، وبنور العين هنقيدك، وبإذن الله هنعيدك للعالم طاقة نور. الجرح خلاص هنزيله، ومرار الماضي نشيله، والحلم نكون تأويله، على حلمك حزب غيور. يا مصر يا مصر صباحك نور. ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்புள்ள சகோதரிகளே, இஸ்லாமிய ஹிலாஃபத் ஒரு பார்வை என்கின்ற இந்த தலைப்புடைய நோக்கத்தை முதலாக நான் சொல்லிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இது நீங்கள் இந்த தலைப்பில் கேட்கக்கூடிய முதலாவது தலைப்பும் அல்ல. இது உங்களுக்கு இதில் சொல்லப்படக்கூடிய செய்திகள் புதியவைகளும் அல்ல. என்றாலும் இன்றைய காலகட்டத்தில் அது ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், இஸ்லாமிய அதாவது ஆட்சி ஆக குறைந்தது பேரளவிலாவது 1924 வரைக்கும் இருந்தது என்கின்ற செய்தியை நாங்கள் படித்திருப்போம். அதற்கு பின்னால் அரபுலகிலே ஏற்பட்ட மாற்றங்கள் அடிப்படையில் அந்த பின்னணியில் பல அமைப்புகள் இஸ்லாமிய ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்கின்ற அமைப்பில் இயக்கங்கள் தோன்ற ஆரம்பித்தது நாமெல்லாம் அறிந்த விஷயம். அங்கே பாகிஸ்தானிலே மௌலானா மௌதூதி ரஹிமஹுல்லா அவர்கள் மூலம் ஜமாத்தே இஸ்லாமியும், எகிப்திலே ஹசனுல் பன்னா அவர்கள் மூலம் இஹ்வானுல் முஸ்லிமீனும், பலஸ்தீனிலே தகீதுன் நபஹானி அவர்கள் மூலம் ஹிஸ்புத் தஹ்ரீரும், இது போன்ற ஆங்காங்கே பல இடங்களில் இது போன்ற அமைப்புகள் இஸ்லாமிய ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த பேச்சுக்கள் அந்த இடத்திலே எழுந்தன. அப்படி எழுந்த பின்னர் அந்த இடங்களிலே ஏற்பட்ட விளைவுகள் ஒரு 20-30 வருடங்களில் அவர்கள் என்ன பிரச்சாரத்தை முன்வைத்து அந்த இளைஞர்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்தார்களோ, அதன் பின்னால் அந்த அரபுலகிலே ஏற்பட்ட விளைவுகளை பொறுத்தவரைக்கும் நாம் மிகவும் தூரமாக இருக்கிறோம். காரணம், நாம் அரபுலகில் கிடையாது, அல்லது முஸ்லிம்கள் ஆளக்கூடிய பிரதேசத்தில் நாங்கள் இல்லை, நாங்கள் தூரமாக இருக்கிறோம், சிறுபான்மை மக்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே அந்த விளைவுகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வாசித்து தான் தெரிய வேண்டியிருக்கிறதே ஒழிய கண்கூடாக நாங்கள் என்ன செய்யவில்லை, அவைகளை காணவில்லை. ஆனால் இன்று என்னவென்று சொன்னால், அந்த பிரச்சாரத்துடைய அந்த முகத்தின் இன்னொரு வடிவத்தை நாங்கள் இலங்கையிலும் இந்தியாவிலும் இன்னும் உள்ள சிறுபான்மை பிரதேசங்களிலும் காண வேண்டிய ஒரு நிலை என்ன செய்கிறது, ஏற்பட்டிருக்கிறது. அது அந்த பிரச்சாரத்துடைய விலை, அந்த பிரச்சாரத்துடைய இன்னொரு முகம்தான். அதாவது இஸ்லாமிய ஆட்சி மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும் என்கின்ற அந்த பிரச்சாரம், அந்த வார்த்தை, அந்த கோஷம், அந்த இலக்கு சிறந்ததாக இருந்தாலும் கூட அதனது அணுகுமுறைகள், அது சென்ற பாதை, அவைகளின் அடிப்படையில் அரபுலகிலே ஏற்பட்ட விளைவுகள் நிறைய பாதை, அதாவது மோசமான விளைவுகள் ஏற்பட்டன. அந்த விளைவுகளை விட்டு நாங்கள் தூரமாக இருக்கோம். ஆனால் இன்று நாம் தமிழ் உலகிலும் இந்த விளைவை அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை எங்களுக்கு என்ன செய்திருக்கிறது, ஏற்பட்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி தான் அது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன விளைவு நாம் எல்லாம் தெரிந்திருக்கிறோம். அதாவது இன்று முஸ்லிம்களுக்கு ஏற்கனவே தீவிரவாதிகள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இவர் அல்-காய்தாவை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு ஆளை காட்டி என்ன செய்யறது, இவர் அல்-காய்தாவை சேர்ந்தவர் என்கின்ற குற்றச்சாட்டுகள் ஆங்காங்கே இருந்தன. ஆனால் அதை என்ன செய்ய முடியவில்லை, பெரிய அளவில் நிரூபிக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. ஆனால் இப்பொழுது தாயிஷ் என்கின்ற ஒரு பிரிவு ஆரம்பிக்கப்பட்ட பின்னால, ISIS என்ற ஒரு பிரிவு ஆரம்பிக்கப்பட்ட பின்னால்
இலகுவாக என்ன நீங்களும் அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்தான் என்று அடையாளப்படுத்துகின்ற அமைப்பில் தமிழுலக உட்பட சிறுபான்மையாக முஸ்லிம்கள் உலகத்தில் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் அரசாங்கம், இலங்கை அரசாங்கம் நிதானத்தை கடைபிடிப்பதனால் அல்லது நிதானத்தை கடைபிடிக்கிறோம் என்று அறைகூவல் விடுத்து இருப்பதனால், பகிரங்கமாக சொல்லி இருப்பதனால் இங்கே முஸ்லிம்கள் என்ன செய்ய முடியல, அந்த பெயரை சூட்டி உடனடியாக எல்லா விதமான கைது நடவடிக்கையும் இறங்க முடியவில்லை. ஆனால் இதே நிலைதான் எல்லா சிறுபான்மை இடங்கள் கேட்டால் இல்லை, இதே நிலைதான் சைனாவில் என்று கேட்டால் இல்லை, இதே நிலைதான் ரஷ்யாவில் என்று கேட்டால் இல்லை, இதே நிலைதான் வட இந்தியாவில் என்று கேட்டால் இல்லை. அங்கெல்லாம் என்ன செய்யலாம், ஈஸியாக அந்த பெயரை சொல்லி கைது செய்யலாம், கைது செய்தாங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தோம் என்ன, ISIS என்று சில இளைஞர்கள் வழி தவறுதலாக வழி நடத்தப்பட்ட இளைஞர்கள் வந்து இந்த டிஷர்ட் போட்டு போய் என்ன செஞ்சாங்க, போனார்கள் ISIS டிஷர்ட் போட்டு. அத்தனை பேர் கைது செய்யப்பட்டார்களா இல்லையா? கைது செய்யப்பட்டாங்க. இங்க கைது செய்யப்பட்டா ஏதாவது வழக்கம் சொல்லி வெளியே எடுத்துடலாம். அங்க கைது செய்யப்பட்டால் அது பாரதூரம் வந்து மிக மோசமாக என்ன செய்யும் இருக்கும். அப்போ ஆங்காங்கே இப்படி இந்த பெயரில் இளைஞர்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய ஆட்சி என்கின்ற அவர்களது நல்ல எண்ணங்களின் ஊடாக இப்படிப்பட்ட மோசமான விளைவுகள் எப்படி 20, 30, 40, 50 வருடங்களுக்கு முன்னால அரபுலகம் சந்தித்ததோ, இந்த பிரச்சாரத்தின் மூலம் அரபுலகம் சந்தித்ததோ, அந்த பாதிப்பை இன்று பரவலாக ஏனைய மக்களும் சந்திக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இது எதன் விளைவின் காரணமாக என்று சொன்னால், இஸ்லாமிய ஆட்சி என்கின்ற தவறான புரிதலின் விளைவாக, இஸ்லாமிய ஆட்சியை பற்றிய தவறான புரிதலின் விளைவாகத்தான் இது என்ன செய்திருக்கிறது, ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம். இன்னும் இது ஆரம்ப நிலையில் தான் இருக்கிறது. இது கூட இன்னும் ஆரம்ப நிலையில் தான் இருக்கிறது. இதன் விளைவுகள் எந்த இடத்துக்கு போகும் என்று சொன்னால், தாய் வேண்டாம், தந்தை வேண்டாம், சொந்தங்கள் வேண்டாம் என்று போகின்ற நிலை மட்டுமல்ல, தாயும் தந்தையும் காவிர்கள், முர்த்தத்துகள் என்ற நிலைக்கு என்ன செய்யும், அது கொண்டு போய் சேரும். அது மாத்திரமல்ல, திரும்பி மறுபடி இந்த நாட்டிற்கு வந்து அங்கே என்ன வேலை செய்யப்பட்டதோ அது போன்ற வேலைகளை எல்லாம் இங்கே செய்ய வைக்கும். எதன் பெயரால்? பிஸ்மில் இஸ்லாம், இஸ்லாத்துடைய பெயரால், பிஸ்மில் ஹிலாபல் இஸ்லாமியா, இஸ்லாமிய ஹிலாபத் என்ற பெயரால் இதெல்லாம் என்ன செய்யும், அது செய்ய வைக்கும். உங்களுக்கு எந்த விதமான அதாவது விளக்கங்கள் அவர்களுக்கு சொல்ல முடியாமல் இருக்கு. காரணம், குர்ஆனும் ஹதீஸே பேசிக்கிட்டு இருக்காங்க. குர்ஆனில் இது வருகிறது, ஹதீஸில் இது வருகிறது, இஸ்லாமிய ஹிலாபத்தை இது குறிக்கிறது, எனவே இப்படித்தான் செய்ய வேண்டும் என்ற பேச்சை என்ன செய்வார்கள், பேசுவார்கள். இதன் அடிப்படையில் தான் இஸ்லாமிய ஹிலாபத் பற்றிய ஒரு சரியான ஒரு விளக்கம் எங்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்ற அந்த நோக்கில் தான் இந்த தலைப்பு என்ன செய்தது, இடப்பட்டது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அம்சம். இன்னொன்று என்ன அப்படி என்று சொல்லி கேட்பீர்கள் என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நான் அரபுலகிலே இந்த மாதிரியான கோஷங்கள் எழுப்பப்பட்ட பின்னால் ஏற்பட்ட விளைவுகள் என்று நான் சொன்னேன். எந்த அடிப்படையில் அந்த விளைவுகள் ஏற்பட்டன என்கின்ற ஒரு பகுதி முதலாவது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய ஹிலாபத் என்கின்ற பகுதியை நாம தெரிந்து கொள்வதற்கு இந்த விஷயங்கள் எங்களுக்கு மிக முக்கியம். எந்த அடிப்படையில் அந்த பிரச்சனைகள், சிக்கல்கள், விளைவுகள் ஏற்பட்டன. முதலாவது விளைவு என்ன என்று சொன்னால், பல இளைஞர்கள், லட்சக்கணக்கான இளைஞர்கள் முஸ்லிம் ஆட்சியாளர்களால் கைது செய்யப்பட்டார்கள். இதுக்கு யார் சம்பந்தம் இல்லை, அமெரிக்கா சம்பந்தம் இல்லை, UK சம்பந்தம் இல்லை, இஸ்ரேல் சம்பந்தம் இல்லை, வேற எந்த நாடுகளும் சம்பந்தம் இல்லை. இந்த பிரச்சனையுடைய விளைவுகளுக்கும் சிக்கல்களுக்கும் யார் சம்பந்தம், முஸ்லிம்கள் மட்டும்தான் என்னது சம்பந்தம். இப்ப என்ன என்று சொன்னால், 50 முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றன. இந்த 50 முஸ்லிம் நாடுகள் தான் இதுக்கு சம்பந்தம். அந்த இடத்துல தான் இந்த பிரச்சாரம் என்ன செய்கிறது, எழும்புகிறது. 1924ஆம் ஆண்டு இந்த இஸ்லாமிய கலாபத், உஸ்மானிய கலாபத் வீழ்ந்த பின்னால் இது எழும்புகிறது. அன்புள்ள சகோதரர்களே, என்ன பிரச்சாரம் அப்படி என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், அதாவது 1924க்கு முன்னால் சில முக்கியமான குறிப்பிட்ட குர்ஆன் வசனங்கள், ஆட்சி சம்பந்தப்பட்ட குர்ஆன் வசனங்கள், அதே போன்ற ஹதீஸ்களுக்கெல்லாம் என்ன விளக்கம் இருந்ததோ அந்த விளக்கம் எல்லாம் மூடி மறைக்கப்பட்டு, அல்லது ஒரு நல்ல ஒரு வார்த்தையில் அதை சொல்வதாக இருந்தால் தவறான முறையில் அணுகப்பட்டு, அவர்களுடைய அறிவின்மை காரணமாகவோ அல்லது சரியான புரிதலின்மை காரணமாகவோ தவறான முறையில் அணுகப்பட்டு இளைஞர்களுக்கு மத்தியில் விளக்கமாக முன்வைக்கப்படுகிறது. அவங்ககிட்ட கெட்ட நோக்கம் இருக்குன்னு நான் சொல்லவில்லை. கெட்ட நோக்கத்தில் இளைஞர்களாக கெடுத்து இஸ்லாமிய சமுதாயத்தை குட்டிச்சுவராக்கணும் என்பது அல்ல. தவறான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு நன்னோக்கிலே உள்ள இளைஞர்கள், நல்ல நோக்கிலே உள்ள சில அறிஞர்களால் அது முன்வைக்கப்படுகிறது. அது என்ன தவறான விளக்கம் அப்படி என்று சொன்னீங்கன்னு சொன்னால், 1924க்கு முன்னால் அந்த விளக்கத்தை நீங்க உலகத்துல எந்த தஃசீர்லயும் பார்க்க மாட்டீங்க. எப்படி 1924க்கு முன்னால் உலகத்தில் எங்கே நீங்க அப்படி ஒரு விளக்கம் என்ன செய்ய மாட்டீங்க, பார்க்க மாட்டீர்கள். ஆனால் இன்றைக்கும் எங்களில்
கூட பலர் அதுதான் தஃப்சீர் என்று நம்பிக்கொண்டிருப்பார்கள், அதுதான் தஃப்சீர் என்று சொல்லி நம்பிக்கொண்டிருப்பார்கள். அல்லது காண முடிந்தால் ஒரு சில அப்படி மாதிரியான விளக்கங்களை காண முடிந்தால் அது நிராகரிக்கப்பட்ட மிக பலகீனமான தகவல்களாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் முக்கியமான குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்டு இளைஞர்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. இன்றைக்கும் இது சம்பந்தமாக பேசக்கூடிய எல்லா அமைப்பினரும் அந்த விளக்கம் தான் பிரச்சாரம் செய்யப்படுது. விளைவு ISIS போன்று ஏற்படாது விட்டாலும் விளக்கம் ஒன்றுதான். விளக்கம் என்ன? எல்லா அமைப்பினரால் வைக்கப்படுகின்ற விளக்கம் ஒன்றேதான். விளைவுதான் இதுல கொஞ்சம் வேகமா இருக்குது, இதுல கொஞ்சம் வேகம் என்னது குறைஞ்சிருக்கு, அவ்வளவுதான். என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால், அதாவது இந்த விளக்கத்தில் இளைஞர்களுக்கு மத்தியில் மிக கூடுதலாக சொல்லப்பட்ட இந்த விளக்கத்திலேயே மஆலிம், அதாவது அதாவது மைல்ஸ்டோன், மைல்கற்கள் என்ற நூல், சையத் குத்துபுடைய மைல்கற்கள் என்கின்ற நூல் பல லட்சக்கணக்கு என்று சொல்வதை விட பல கோடிக்கணக்கான நூல்கள் இளைஞர்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறது, போய் சேருகிறது. எல்லா மொழிகளிலும் புகாரி முஸ்லிம் எல்லாம் மொழிபெயர்க்கிறதுக்கு முன்னால மைல்கற்கள் மொழிபெயர்க்கப்பட்டாச்சு. அதுக்கு முன்னால புகாரி முஸ்லிம் தமிழில் மொழிபெயர்க்கப்படுவதற்கு முன்னால், அதாவது மைல்கற்கள் என்கின்ற சையத் குத்துபுடைய நூல் தமிழ்ல மொழிபெயர்க்கப்பட்டாச்சு. இந்த நீங்க தமிழ் உலகத்தில் இந்த ரஹ்மத் அறக்கட்டளை புகாரி முஸ்லிம் என்ற மொழிபெயர்ப்பு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால வந்த மொழிபெயர்ப்பு பாருங்க, ஒன்னும் இஸ்லாமிய கிரந்தங்களுக்கு வந்த மொழிபெயர்ப்பு இல்ல. இதுதான் இது மாதிரியான மொழிபெயர்ப்புகள் தான் உங்களுக்கு நிறைய பார்க்கலாம். அதுல இந்த மைல்கற்கள் என்கின்ற ஒரு நூல் எல்லாரிடத்திலும் பிரபல்யமாகிறது கூட இலங்கையிலே பிரபல்யமாகுது. நீங்க மேலோட்டமா அந்த நூலை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த நூல் என்ன சொல்லுதுன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்வுக்கு தஃப்சீர சொல்லுது, அவ்வளவுதான். அந்த நூலை நீங்க வாசிச்சு முடிச்சீங்கன்னா ஒரு 15 வயதுல 14 வயதுல 13 வயதுல நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னால் தௌஹீதத்தை என்ன செய்யுது அது சொல்லுது என்கின்ற ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு ஏற்படும். ஆனா அதற்காக எகிப்தில் மரண தண்டனை விதித்தார்கள். இந்த நூலுக்காக மரண தண்டனை அவருக்கு விதிக்கப்பட்டது. அப்படின்னா அந்த நூல் என்ன சொல்றது? இதுதான் முதல் அத்திவாரம் போடப்பட்டது. இதுதான் இளைஞர்களுக்கு மத்தியில் முதல் அத்திவாரம் போடப்பட்டது. அன்புள்ள சகோதரர்களே, சில பொழுதுகளில் நம்ம பேசக்கூடிய விஷயங்களில் உடன்பாடு இல்லாத சகோதரர்கள் இதை கேட்கலாம். இது என்னது ஒரு சில இயக்கங்களை இலக்கு வைத்து பேசப்படுகிறது என்று நினைக்கலாம். ஆனால் இங்க இயக்கங்கள் இலக்கு கிடையாது. நம்ம சொல்லக்கூடிய செய்தி இதுதான். நான் மட்டுமல்ல, பொதுவாக இயக்கம் சாராம இருக்கக்கூடிய அரபுலக இன்னும் உள்ள எந்தெந்த உலகத்துல இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் சொல்லக்கூடிய விளக்கம் இதுதான். இயக்கம் சாராமல் இருக்கக்கூடிய மார்க்க பிரச்சாரகர்கள், அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கம் இதுதான். இதுக்கு மாத்தமா யாரும் என்ன செய்யல, சொல்லல. நான் சொன்ன மாதிரி இது சம்பந்தப்பட்ட பிரச்சாரகர்களை தவிர. அன்புள்ள சகோதரர்களே, எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதாவது இதுல நீங்கள் கோர்வையாக இருந்து கொள்ள வேண்டும். என்ன அந்த நூலுடைய செய்தி என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் அவருடைய என்ன முதலாவது கூறுவார் தெரியுமா? ஒரு கிட்டத்தட்ட அந்த தமிழ் மொழிபெயர்ப்புல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு 20-25 பக்கத்துக்கு எது போகும் தெரியுமா? நபி அவர்கள் அஹ்லாக், நல்ல பண்புகள், அதை கொண்ட ஒரு மனிதர். இந்த அஹ்லாக்கை வைத்துத்தான் அதாவது இஸ்லாத்துடைய மிகப்பெரிய பகுதியே பூர்த்தி செய்யப்படுகிறது இஸ்லாமும் சொல்லுகிறது. அப்படி இருந்தும் கூட ஏன் அஹ்லாக்குடைய தலைப்பை வைத்து நபி அவர்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கவில்லை? அப்படி ஆரம்பிக்கலையே, அஹ்லாக்க வச்சு ஆரம்பிக்கல. இது ஒரு 20 பக்கத்துக்கு வழங்கப்படுத்துவார். எங்களுக்கு எப்படி வழங்கும்? தானே. இந்த இடத்துல அவர் என்ன சொல்ல வரார் தெரியுமா? அஹ்லாக்க வச்சு ஆரம்பிக்கல, கொள்கையை வச்சுதான் ஆரம்பிச்சாங்க சொல்ல வர. அடுத்த பக்கம் அதான் சொல்ற, கொள்கையை வைத்துதான் நபியர்கள் ஆரம்பித்தார்கள். ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக வாசித்தீர்கள், என்ன கொள்கை, அதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய விளக்கம் தான் மிக முக்கியமான ஒரு விளக்கம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என்ன கொள்கை என்று அவர் சொல்றாரு சொன்னால், அந்த முழு விளக்கத்தை நீங்க வாசிச்சு முடிச்சீங்கன்னா சுருக்கம் இளைஞர்களுக்கு என்ன போகும் தெரியுமா? யாரெல்லாம் ஒரு நாட்டில் ஒரு ஜனாதிபதியை ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் ஒரு கடவுளை வணங்குகிறார். அவர் ஒரு கடவுளை வணங்குகிறார். அதான் சுருக்கம். அந்த ரிசல்ட் போகாது. ஒரு கடவுளை வணங்குகிறார். அவருடைய சட்டத்தை ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் கடவுளுக்கு முரணான அல்லாஹ்வுக்கு முரணான சட்டங்களை கொண்டு தீர்ப்பளிப்பதாக ஏற்றுக்கொள்கிறார். தீர்ப்பளிப்பதாக ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, கடவுளாக இவரை எடுக்கிறார். யார? இந்த ஒவ்வொரு ஜனாதிபதியும் கடவுளாக அவர் எடுக்கிறார் என்ற ரிசல்ட் அவருக்கு என்ன செய்யும்? கடவுளாக எடுக்கிறார் என்று சொன்னா என்ன அர்த்தம்? இவர் சிர்க் வைக்கிறார். ஒரு முஸ்லிம் எந்த காலகட்டத்தில் சிர்க் வைக்கிறார்?
ஒரு முஸ்லிம் எந்த காலகட்டத்திலையும் ஷிர்க் வைக்கலாம். அதுக்கு எதிரான வார்த்தை எது? லா இலாஹ இல்லல்லாஹ். ஜனாதிபதியாக ஏற்றுக்கொள்வதற்கு எதிரான வார்த்தை எது? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை. வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இதனால் தான் ஃபிர்அவுன் எதிர்த்தான். ஃபிர்அவுன் அன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் உங்களது இறைவன் என்றான். அவன் தான் ஆட்சியாளர் என்று சொல்றான். ஃபிர்அவுனை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் மட்டும் தான் வணங்கணும் அப்படி என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தனி இடம் கொடுத்திருப்பானா? ஆட்சிக்கு தான் பிரச்சனை இல்லை. ஆட்சிக்கு பிரச்சனை அவர் தொழுவிட்டு நோம்பு பிடிச்சி ஜகாத்தை கொடுத்து போய்கின்றிருப்பாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு ஒரு இடத்தை கொடுத்துடலாம். எனது ஆட்சி இதனால் போகும், என்னை கடவுள் என்று இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அர்த்தம் அதுதான். என்னை வணங்குவதை விட்டு இறைவனை வணங்குகின்ற இடத்துக்கு அவர்கள் போவார்கள். எனவே இதை எதிர்க்க வேண்டும் என்று ஃபிரௌன் எதிர்த்தாங்க. நாம பார்க்கிறது என்னடா, வணக்கம் என்ற பெயர்ல மட்டும் நாங்க அதே விஷயத்தை பார்ப்போம். ஷிர்க் வச்சு அல்லாஹ் அல்லாஹ்வை வணங்க கூடாதுன்னு பார்ப்போம். அவர்கள் அப்படி பார்க்க மாட்டார்கள். அவரை ஆட்சியாளராக ஏற்றுக்கொண்டால் ஒரு கடவுள், புதிய கடவுளை என்ன செய்யறோம்? ஏற்றுக்கொள்கிறோம். காரணம் அவன் எதை கொண்டு ஆட்சி செய்யல? அல்லாஹ் இறக்கியதை கொண்டு என்ன செய்யவில்லை? ஆட்சி செய்யவில்லை. அல்லாஹ் சொன்ன மாதிரி ஆட்சி செய்யவில்லை. எனவே குஃப்ர் இப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்து இறுதியாக என்ன சொல்வார் தெரியுமா? எனவே இன்றைய உலகில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஆள்கின்றவர்கள், ஆளப்படுகின்றவர்கள் எல்லோரும் காபிர்கள். ஆள்கின்றவர்கள், ஆளப்படுகின்றவர்கள் எல்லோருமே காபிர்கள் என்ற சித்தாந்தத்தை பதிவு செய்வார். இதுல மட்டுமல்ல, பல இடங்கள்ல, பல நூல்கள்ல அவர் என்ன செய்வார்? பதிவு செய்வார். இது பிரதானமான நூல். இது யாருக்கு எச்சரிக்கை? எகிப்து ஆட்சியாளருக்கு எச்சரிக்கை இல்லையா? உன்னிட்ட யாரெல்லாம் ஆட்சியாளர் உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவன் எல்லாம் உன்னைய வணங்குறாங்க, நீ கடவுள். காரணம், நீ குர்ஆன் சுன்னா வச்சு என்ன செய்யல? ஆட்சி செய்யவில்லை. அடுத்ததாக என்ன செய்யணும்? ஒரு முஸ்லிம் ஷிர்க் வைக்கலாம். மத்த விஷயங்களை பேசாம இருந்துடலாம். ஷிர்க் வைக்கலாம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னா இப்ப என்ன செய்யணும்? ஆட்சியாளர் அல்லன்னு சொல்லணும். போராட தேவையில்லை. எகிப்தில் உள்ள ஆட்சியாளர் எனது ஆட்சியாளர் அல்ல அப்படி நீங்கினா தான் என்ன? உதாரணமாக முன்னால் உள்ள ஒரு சிலை, இந்த சிலை எனது கடவுள் அல்ல சொல்ல உடைக்க தேவையில்லை. இந்த சிலை எனது கடவுள் அல்லன்னு சொல்லணுமா இல்லையா? அதே மாதிரி எகிப்திய ஆட்சியாளர் எனது ஆட்சியாளர் அல்லன்னு சொல்லணும். அதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ் முதல்ல உருவானவே. அவ்வளவுதான். பல இளைஞர்களுடைய சிறைச்சாலை செல்வதற்கும் பல இளைஞர்களுடைய படுகொலைகளுக்கும் இவர் காரணமாகினார் இந்த தஃசீர். இப்ப என்ன சொல்லலாம் என்றால், ஒரு புதுசா தான் இந்த தஃசீர் நானாக சொல்றேன் நீங்க நினைக்கலாம். அப்படி இல்லை. அவுலவியாத்துல் ஹரகாத்தில் இஸ்லாமியா என்று சொல்லி யூசுப் அல் கர்லாவி அவர்கள் ஒரு நூல் எழுதி இருக்கிறார். இஸ்லாமிய இயக்கம் உட்படுத்த வேண்டிய செய்திகள், இஸ்லாமிய இயக்கம் உட்படுத்த வேண்டிய செய்திகள் ஒரு நூல் எழுதி இருக்கிறார். அந்த நூல்ல அவர் சொல்றாரு, இந்த காலகட்டத்தில் தான், ஒரு காலகட்டத்தை குறிப்பிட்டு, இந்த காலகட்டத்தில் தான் சையீத் குதுபுடைய நூல்களில் தக்ஃபீருல் முஜ்தமா, இஸ்லாமிய சமுதாயத்தையே காபிர் என்று சொல்லக்கூடிய வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்தப்பட்டன. யார் சொல்றாரு? நாங்கள் அல்ல, யூசுப் அல் கர்லாவி ஒரே அணியை சேர்ந்தவர்கள். இந்த காலகட்டத்தில் தான் டோட்டல் இஸ்லாமிய சமுதாயமும் காபிர் என்ற எழுத்துக்கள் எதில் புறப்பட்டது? இவருடைய நூல்கள் என்ன செஞ்சது? புலப்பட ஆரம்பித்தது. அப்படி என்று சொல்றது நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அதுபோல அதாவது பஹ்னசாவி அப்படி என்று சொல்லக்கூடிய அறிஞர், இவர் சம்பந்தமாக அதாவது சையீத் குதுப் சம்பந்தமாக ஒரு நூல் எழுதுகிறார். அதிலேயே அவர் என்ன செய்றார்? இதை அவருக்காக எழுதுற நூல் ஏற்றுக்கொள்கிறார். இவர் எல்லாரும் காவிரி எழுத சொன்னாரு. அதனாலதான் சிறைச்சாலை சென்றார். ஃபீ திலாலில் குர்ஆன் என்ற தஃசீர், இதுவும் புகாரி முஸ்லிமுக்கு முன்னால மௌலவி பிஜியுடைய நானா மொழிபெயர்த்த நூல். புகாரி முஸ்லிமுக்கு முன்னால மௌலவி பிஜி அவர்களுடைய அண்ணன் மொழிபெயர்த்த நூல் ஃபீ சலாவுத்தீன். அப்ப அந்த நூல் என்ன தெரியுமா? ஃபீ திலால் குர்ஆன். ஃபீ திலால் குர்ஆன் ஆங்காங்க எல்லா இடத்துல என்ன வரும் தெரியுமா? இதான் வரும். எது வரும்? இஸ்லாமிய சமுதாயம் அத்தனையுமே காபிர்கள். ஏன்? எல்லாரும் யார் எடுத்துக்கிறாங்க? சவுதியில அந்த மன்னர், அப்ப இந்த மக்கள் அந்த மன்னர் என்ன செய்றாங்க? ஏற்றுக்கொள்கிறார்கள். கிலாபத் இல்லாம அப்ப கடவுளாக எடுத்துக்கொண்டார்கள். இவர்கள் காபிர், அவர்களும் காபிர்கள். இந்த மாதிரியான எழுத்து பிரயோகங்கள் உருவாகுது. உருவாகினா அது சும்மா படிச்சுட்டு முடிகிற மாதிரி, இலங்கையில படிச்சுட்டு முடிகிற விஷயம் இல்லை. அரபுலகத்துல நீங்க இங்க படிச்சா அவனுக்கு தெரியாது. சரி, ஓகே, ஜனாதிபதி நீங்க போயிட்டு இருப்பீங்க. அங்க படிச்சா அதெல்லாம் பிரச்சனை. பிராக்டிகலுக்கு வரும். பிராக்டிகலுக்கு வந்து ஆயுதம் தூக்கப்படும். ஆயுதம் தூக்கினால் நம்ம பலத்தை என்ன செய்வான்? பிரயோகிப்பான். அதோட இளைஞர் சமுதாயம் என்ன செய்யும்? அழிந்து நாசமாக போடக்கூடிய ஒரு விளைவுகள்
ஏற்படும். இதுதான் அந்த கொஞ்ச காலம் நடந்தது. இதுதான் கொஞ்ச காலமாக இந்த பிரதேசங்கள் எல்லாம் நடந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அதுக்கு பிறகு குடியெல்லாம் தளர்த்தினார்கள். இதுதான் ஆரம்பம். இதுதான் ஆரம்பம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் எப்படி முன்வைக்கப்பட்டது? இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் உடைய கருத்தில் எது இருக்குது? கிலாபத் இருக்கிறது, இஸ்லாமிய கிலாபத் ஆட்சி இருக்கிறது என்ற கருத்து எதுல முன்வைக்கப்பட்டது? லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனால் 1924க்கு முன்னால் உலகத்துல ஒரு அறிஞரால் இந்த தஃப்சீர் பண்ணதை காட்டுது. இந்த தஃப்சீர் ஷியா, அதாவது வழிகட்ட பிரிவுகளை தவிர்த்து வேற எந்த அறிஞர்கள் என்னது இது போன்ற ஒரு தஃப்சீரை செய்தது கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவுக்கு. அன்புள்ள சகோதரர்களே, இது மாத்திரமல்ல, மௌலானா மௌதூதி அவர்கள் அவருடைய பல நூல்கள்ல ஒரு முக்கியமான நூல் நான்கு பாவினைகள் அப்படி என்று சொல்லி ஒரு விஷயங்களை சொல்வார். அது முழுக்க இந்த மாதிரி ரப்பு இலாஹ் இந்த மாதிரியான வார்த்தைகளை கொண்டு வழங்கப்பட்டுவார். அந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட மாதிரியான நூல்கள்ல ஒரு முக்கியமான ஒரு நூல் என்ன சொல்றார் தெரியுமா? மக்காவிலே இருக்கக்கூடிய அனைவர்களும் ஜாகிலியா காலத்தில் இருந்த பூசாரிகள் போன்று இப்பொழுது இருக்கிறார்கள். கபத்துல்லா மெயின்டைன் பண்றாங்களே, இதெல்லாம் பூசாரிகள். அந்த நிலை அவர்கள் அடைந்து விட்டார்கள். இந்த அடிப்படையில் பார்த்தால், எந்த அடிப்படையில் பார்த்தா, இந்த சட்ட அடிப்படையில் பார்த்தால், இந்த விளக்கு அடிப்படையில் பார்த்தால், நம்ம இஸ்லாமிய கிலாபத்தை தூய்மையாக இப்ப ஆரம்ப கட்டத்தில் கொண்டு வரமாக இருந்தா முதலாவது யாரை போடணும்? அரபுல் சத்துருள்ள எல்லாரும் என்ன செஞ்சிருக்கணும்? தலைவர்கள் எல்லாரையும் தூக்கி விட வேண்டும் என்ற கருத்து என்ன செய்கிறது? அங்கே முன்வைக்கப்படுகிறது. அன்புள்ள சகோதரர்களே, இதான் சுருக்கமான சித்தாந்தம். இதான் சுருக்கமான சித்தாந்தம். ஆனால் அங்க பட்ட விளைவுகளுக்கும் அவர்களுடைய வீழ்ச்சிகளுக்கும் அந்த இரத்த ஓட்டல்களுக்கு பின்னால்தான் இங்கெல்லாம் வந்து இறங்குது தமிழ் உலகத்துல. அது பண்படுத்தப்பட்டு இந்த மாதிரி பேசிடக்கூடாது என்கின்ற லெவல்ல இங்க இறங்கிச்சு. ஆனா விளக்கம் அதேதான். விளக்கம் எது? இதுதான் விளக்கம். வேற எந்த விளக்கம் அவர்கள் என்ன செய்வதில்லை, சொல்வது கிடையாது. இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விளக்கம். எங்கேயாவது லா இலாஹ இல்லல்லாஹ் சம்பந்தமான தஃப்சீர் வைத்தால் இந்த தஃப்சீர் எல்லாம் ஒரு தஃப்சீர் என்ன செய்யாது, அவர்களுக்குள்ள வராது. தௌஹீத் எல்லாம் வரும், இறைவனை வணங்குற சப்ஜெக்ட் எல்லாம் வரும். ஹாக்கிமியத்தோட ஒரு பகுதி அதில் என்ன செய்யும், ஏற்படுத்தப்படும். இது எதுக்கு பின்னால் ஏற்படுத்தப்பட்டது? 1924களுக்கு பின்னால் ஏற்படுத்தப்பட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக வேண்டி, இந்த சப்போர்ட்டுக்காக இந்த விஷயம் கூட மனதில் ஆழமாக பதியணும். இதான் உண்மை. அதனாலதான் அவர்களுடைய அறிஞர்களை சொல்லி உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த அடிப்படையில் என்ன செய்தார்கள் சொன்னால், இதுக்கு சப்போர்ட்டாக எல்லா குர்ஆன் வசனம் ஹதீஸ்களை என்ன செய்தார்கள், அதுக்கு ஏற்ப விளக்கம் கொடுத்தார்கள். வேண்டும் என்று கொடுத்தார்கள் நான் சொல்லல. அவர்களுடைய தவறான புரிதல்கள், தவறான இதெல்லாம் என்ன செய்ய நடந்திருக்கலாம். ஆனா தவறு எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? அதாவது இன்னி ஜாயிலும் ஃபில் அர்தி கலீஃபா, இந்த உலகத்தில் நான் ஒரு கலீஃபாவை ஆக்கப் போகிறேன். நம்ம எல்லாரும் எப்படி மொழிபெயர்க்கும் தெரியுமா? ஒரு பிரதிநிதியை ஆக்கப் போகிறேன். நிறைய பேர் பிரதிநிதி என்னது சொல்றாங்க, பிரதிநிதி ஆக்க போகிறேன். பிரதிநிதி என்ன? யாரு? அல்லாஹ்வுக்கு பிரதி. யாருக்கு பிரதியாக? அல்லாஹ்வுக்கு பிரதியாக, அல்லாஹ்வுக்கு பிரதிநிதியாக ஆக்க. அல்லாஹ்வுடைய வேலையை நீங்கள் செய்வீர்கள். நாங்களாம் சிறிய வயதில் கலந்து கொண்ட அந்த மாதிரியான கோர்ஸ்கள் எல்லாம் அது சொல்லப்பட்டது. நீங்கள்லாம் நாஜிபுகள், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனிதனும் பிரதிநிதிகள். யாருடைய பிரதிநிதி? அல்லாஹ்வுடைய வேலை உலகத்தில் செய்வதற்கான பிரதிநிதிகள். கலீஃபான்னு அல்லாஹ் சொல்றான். ஆனால் கலீஃபத்துல்லாஹ் என்ற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லப்பட்ட பொழுது அப்படி சொல்ல வேண்டாம் என்றார். நீங்க அல்லாஹ்வுடைய பிரதிநிதி என்று சொல்ல வேண்டாம், அல்லாஹ்வுடைய கலீஃபா என்று சொல்ல வேண்டாம், கலீஃபத்து ரசூலில்லாஹ் என்று சொல்லுங்க. அல்லாஹ் தான் கலீஃபா, அல்லாஹ் தான் கலீஃபாவே தவிர அல்லாஹ்வுக்கு கலீஃபா என்னது இல்லை. நீங்க ரசூலுடைய கலீஃபா என்று சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய தூதருடைய கலீஃபா என்று சொல்லுங்க என்று சொன்னார்கள். நம்ம பிரயாண துஆ ஓதுறோம். அன்த ஸாஹிபு ஃபிஸ் ஸஃபர். அடுத்து என்ன? வல் கலீஃபத்து ஃபில் மாலி வல் அஹ்ல். இதுல பாருங்க, அன்த ஸாஹிபு ஃபிஸ் ஸஃபர், யா அல்லாஹ் நீதான் பிரயாணத்தில் தோழன். வல் கலீஃபா, நீதான் கலீஃபா. திருப்பி அல்லாஹ் கலீஃபா, நீதான் கலீஃபா. கலீஃபாண்டா என்ன? கலஃப, அதாவது பின்னால் ஒரு பொறுப்பை எடுக்கிறது. அப்ப நான் வீட்டை விட்டு நான் போயிட்டேன் என்று சொன்னால் ஏன்டா வீட்டுடைய பொறுப்பெல்லாம் யாருக்கு ஒப்படைச்சு போறேன்? அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சு போய், அல்லாஹ் நீதான் கலீஃபா, எனக்கு பின்னால நீதான். இது என்ன? அல்லாஹ்வுக்கு பின்னால் நான் தான் என்ன மாதிரி என்ன செய்வது? இந்த பிரதிநிதி என்ற விளக்கம் என்ன செய்வது? கொடுக்கப்பட்டதெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கல. எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டுச்சு? இதுதான்
ஆட்சி என்கின்ற அந்த கருத்தை அடிப்படையாக வைத்து கொடுக்கப்பட்டது. மக்கா வாழ்க்கை மதீனா வாழ்க்கைன்னு பிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க தானே. இந்த மக்கா வாழ்க்கை மதீனா வாழ்க்கை என்றெல்லாம் பிரிக்கப்பட்டதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொன்னால், ஆட்சி என்கின்ற நோக்கம் அதுல இருக்கல. அதுல இருந்ததெல்லாம் சில இயல்புகளை புரிந்து கொள்ள மக்காவுடைய இயல்பு இருந்தது, மதீனாவுடைய இயல்பு இருந்தது. இப்ப எப்படி ஆக்கிட்டாங்கன்னு சொன்னால், மக்கா வாழ்க்கை மதீனா வாழ்க்கை என்கின்ற பகுதி எப்படி மாத்தினார்கள் என்று சொன்னால், மக்கா சிறுபான்மை பீரியட், மதீனா ஆட்சிக்குரிய பீரியட் என்று முடிக்காம நபியவர்கள் மக்காலிருந்து தேடுறாங்களாம் தமது இஸ்லாமிய தூதை, இஸ்லாமிய ஆட்சியை எங்கே நிறுவலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடினாங்களாம். தாயிப்ல போய் அதுக்கு என்ன சொல்லணும்னா, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தாங்க, சந்தர்ப்பம் சரி வருமா, இங்க அங்க சரி வரல. அப்புறம் மதீனாவுக்கு பல இடங்களை செலக்ட் பண்ணிட்டு மதீனா வந்து என்ன செஞ்சது, அவங்களுக்கு பொருத்தமான இடமாக விளைஞ்சு அங்கே இஸ்லாமிய ஆட்சியை நிறுவினார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி விளக்குறது இது, இந்த மெத்தட்ல விளக்கினது இது முதல் விளக்கு. 20 நாளைக்கு போறோம், ஹிஜ்ரத்து போனாங்க, மதீனாவில் இஸ்லாமிய ஆட்சி ஏற்பட்டது, இஸ்லாத்தை நபியவர்கள் நிறுவினார்கள், இது ஓகே. ஆனா இந்த மெத்தட்ல ரசூல் ஸல்லல்லாஹு மக்கால இருந்து சர்ச் பண்ணி கண்டிக்கிறாங்க, எங்க நம்மளுக்கு நல்ல கிரவுண்ட் அப்படும், மதீனா சரியாக பட்டுச்சு. எனவே இதை எப்படி சொல்றாங்கன்னா, அவங்க நம்ம பேசுற நேரத்துல நேரடியாகவும் சொல்றாங்க, உரைகள்ல என்ன சொல்றாங்கன்னா, சீராவை சரியான முறையில் அணுகினால் இஸ்லாமிய ஆட்சியை பற்றி சரியாக விளங்கும். எல்லாரும் சும்மா வரலாறு மாதிரி அணுகுறாங்க, அதை வந்து சீராவை சரியா அணுகணும். இதான் அந்த சரியான அணுகுது நம்மளோட பார்வையில். அன்புள்ள சகோதரர்களை, இது இஸ்லாமிய ஆட்சி பற்றி பேசக்கூடிய எல்லோருடைய விளக்கம் தான். சரியான முறையில் அணுகினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌபாவுடைய திரைப்படுத்திக் கொண்டு சொல்கிறார்கள், லவ்லா அன்ன கௌமகி அஹ்ரஜூனி மா கரஜ், உன் சமுதாயம் என்னை இந்த ஊரை விட்டு வெளியேற்றி இருக்காது விட்டால் நான் வெளியேறி இருக்க மாட்டேன்னு சொன்னார்கள். நான் வெளியேறி இருக்க மாட்டேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நீதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான பூமி என்பது எனக்கு தெரியும் என்று சொன்னார்கள். அப்ப திட்டமிட்டு போனார்கள், அப்படி போனார்கள், இப்படி போனார்கள் என்று சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீராவுக்கே முழு தஃசீர் என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இப்ப நான் இது சொன்னது எதுக்குன்னு சொன்னால், இப்ப இந்த விளக்கங்கள் எல்லாம் ஒரு இளைஞருடைய உள்ளத்துல போச்சுன்னு வைங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு தான் தஃசீர்னு போச்சுன்னு வைங்க, இந்த அடிப்படையில் எல்லாம் போன்று வைங்க, இதெல்லாம் சேர்ந்து விட்டால் இன்னும் 2-3 ஹதீஸ் நான் சொல்லி, என்ன நிறைய எதுக்கு எப்படி எல்லாம் தஃசீர் பண்ணாங்கன்னு சொல்ல வேண்டி வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நோக்கம் தௌஹீத், லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஒரு பகுதியாக இருந்தால், அவர்களது பேச்சு வார்த்தையில சொல்றேன், லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய ஒரு பகுதி என்னது, தௌஹீத். அவர்களோட பார்வையில் ஒரு பகுதி சிறுக்கு வைக்கிறது இல்ல, கபர் வணங்க கூடாது, தாயத்து தட்டுகள் அந்த மாதிரி கட்டக்கூடாது, சிலை வணங்க கூடாது, இந்த ஒரு பகுதி. இந்த ஒரு பகுதியாக இருந்தால் ரசூலுல்லாஹ் கிட்ட வராங்க, வந்து கேட்கிறாங்க, ஒரு நபித்தோழர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே என்ன இது இப்படி கஷ்டம், சோதனை, பிரச்சனை, இந்த மாதிரியே நம்ம அடக்குமுறையில் வாழ்றதா அந்த மாதிரி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னா, இன்னக்கும் தஸ்தஅஜிலூன், அவசரப்படுகிறீர்கள் நீங்கள் அப்படினு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால பண்ண கஷ்டம் எல்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க எப்படின்னு சொன்னால், ஒரு காலம் வரும் சன்னாவில் இருந்து ஹதரமவுத் வரைக்கும், அதாவது ஒரு பெண் பிரயாணம் போவா, எந்த பயமும் இருக்காது, மனிதன் என்ற அடிப்படையில் இயல்பான உள்ள அந்த நாயோட இந்த மாதிரி பதங்களை தவிர அப்படி இல்லாம பாதுகாப்பாக போகக்கூடிய ஒரு காலம் உங்களுக்கு என்ன செய்யும், வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலக்கம் என்ன, இந்த ஹதீஸ் வச்சு அவங்க சொல்றாங்க. என்ன இலக்கு? ஷிர்கில்லாத ஆட்சியா? இல்லை, நல்ல இஸ்லாமிய ஆட்சியா இலக்கு. இந்த ஹதீஸ்ல என்ன சொல்ல வருகிறது, இஸ்லாமிய ஆட்சி இலக்கு என்பதை இந்த செய்தி சொல்லுது. ஒரு காலம் வரும், அதுல மௌத்ல சிறுக்கு நடக்காது, அப்படியே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. பாதுகாப்பான பிரயாணம் எதை ஏற்படுத்த முடியும், இஸ்லாமிய ஆட்சி. ஒரு இளைஞனாக பார்க்கக்கூடியவருக்கு எப்படி படும், அவன் அப்பதான் அதை ஃபர்ஸ்ட் கேட்கிறான். இங்க உள்ளவங்க பார்த்து ஒரு சிலர் தெரிஞ்சுக்கலாம், 30 மாட்டுக்கு எத்தனை மாடு ஜகாத்துன்னு கேட்டா 170% சொல்ல மாட்டாங்க. அப்ப நான் இப்ப அதெல்லாம் சொல்லாம 30 மாட்டுக்கு ஒரு மாடு ஜகாத்து கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு போனேன். அவங்கள்ட்ட முதலாவது பதிவு எது, புதிய தகவல், 30 மாட்டுக்கு ஒரு மாடு. ஏன் நீங்க இதுக்கு முன்னால கேட்கல, இப்ப அடுத்த பயானுக்கு போறீங்க, இதை கேட்டு 30 மாட்டுக்கு 2 மாடு ஜகாத்துல இடிக்கும். ஏன் இவர் பிள்ளையா சொல்றாரு, நம்ம 30 கொண்டு தானே படிச்சு வச்சுக்கிறோம், படிச்சா தான் ஜஹில் விளங்கும், படிச்சா மட்டும்தான் இது பிழை என்று விளங்கும். படிக்காம எம்டியா நீங்க இருந்தீங்கன்னா வந்து சேரும், வந்து என்ன செய்யும், சேரும் என்பதை புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட 13, 14 வயது ஓலவல் படிச்சவங்க, ஏலவல் படிச்சவங்க எல்லாரையும் கொண்டு வச்சு எல்லா மார்க்க நல்ல விஷயங்களை சொல்வதோடு சேர்த்து இதே ஊட்டி விட்டு அவனுக்கு என்ன வளரும்,
நல்ல விஷயங்கள் செய்வதோடு சேர்த்து இந்த தஃசீர்களை பதிந்து விட்டால் அவனுடைய உள்ளத்துல என்ன வளரும்? இவர்களுக்கு சரியாக பார்க்க தெரியாது. ஒரு இளைஞர், அத நல்ல மார்க்கப்பட்டுள்ள குடும்பத்தில் வந்த பல இளைஞர்கள் ஒரு இளைஞரோட உதாரணம். ஒரு சினிமா, இஸ்லாமிய சினிமா என்ற பெயர்ல ஒரு சினிமாவை, அதாவது ஒரு சினிமா இஷ்டம் இல்ல, பெரும் இசைகளோடு ஒரு முஸ்லிம் பாடசாலையில் ஒரு அதிபர் என்ன செய்யறாரு, அதாவது அவருக்கு பிரியாவளியோ அவருக்கு ஒரு நன்றி நிகழ்வு நடக்குது. இதை பகிர்ந்த நேரத்தில் விளங்கப்படுத்த, இசை கூடாது, இவ்வளவு பெரிய இசையில் ஒரு ஆணை பெண்ணை பாட வச்சு நடக்குது, மார்க்கத்தில் கூடாது என்று சொன்னா பதில் எப்படி ஒரு இளைஞர் பேசணும்? சாதாரணமாக ஒரு படித்த ஒரு இளைஞர் எப்படி பேசணும்? இல்ல அது ஹலால், அவன் நிலைமையில இருந்தா இது ஹலால், அது ஹராம் என்று சொல்ற நீங்க பல அறிஞர்கள் ஹலால் என்று சொல்லிக்கிறாங்க. இப்படி பேசினா ஒரு கருத்தை எடுத்து பேச சொல்லலாம். எப்படி பேசுவாங்க தெரியுமா? பழமொழி பேசுவாங்க. பழமொழி எப்படி தெரியுமா? இப்படி குறுகிய பார்வையில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பதனால் இஸ்லாமிய சமுதாயத்துடைய விரிந்த அந்த நோக்கு உங்களுக்கு புரிய விளங்குது. இதான் பழமொழி. இது ஹராமா ஹலாலான்னு பேச மாட்டாங்க. நம்ம குறுகிய முறையில பார்க்கிறோம் என்றதை முதல்ல செக் வச்சுட்டு பரந்த அளவிலான ஒரு பார்வை இல்லாதனால் ஒரு சில அறிஞர்களுடைய அந்த கருத்துக்கள் அவங்க ஒரு வார்த்தையெல்லாம் போட்டு இப்படி சொன்ன உடனே பழிவன் நினைக்கிறான் தெரியுமா? இது பெரிய விஷயம் போல, நம்ம ஓவரா கையடிச்சுட்டு போல நினைக்கிறாங்க. இசை ஹராமா ஹலால் தானே பேச்சு. இதுக்கே இந்த பழமொழி திருக்குறளும் இந்த மாதிரி பேசுற இஷ்டம் நிறைய இளைஞர்கிட்ட உருவாகிட்டு, நீங்க ஒரு ஹராம் அவர்களோடு பேச முடியவில்லை, இது ஹராம் என்று சொல்ல முடியவில்லை, சிரிக்கிறாங்க. ஒரு நக்கலான ஒரு பார்வையே அவங்க விரிந்த பார்வையில் இருப்பதனால், அவர்கள் விரிந்த பார்வையில் இருப்பதனால் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை இப்படி அணுகினா நல்லது. எது இது ஹராமா ஹலாலா, இல்ல நான் ஹலால் என்ற கருத்தில் இருக்கிறேன் என்ற முறையில் அணுகக்கூடிய இளைஞர்களாக இருந்தா கூட போதும். ஆனா சொன்ன உடனே அவனுக்கு ஒரு வரைபடம் வரைஞ்சு இது ஒரு பாவம், ஏதோ இது அவங்களால முடிஞ்சது, அவங்களால செய்து கொண்டது, இந்த மாதிரி பாக்குற மாதிரி இளைஞர்கள் உருவாக்கி. நீங்க பேசி பாருங்க, சினிமா ஹராம் அப்படின்னு சொன்னே ஒரு சிரிப்பு. எப்படி எப்படி விளக்கப்படுத்துறீங்க சம்பந்தமா? பாவம் அப்படின்னு என்னது? ஏன்னா நம்ம பலகீனத்துல இந்த இளைஞர்களை யார் உருவாக்கி விட்டாங்க? பரந்த பார்வை, விரிந்த பார்வை, தூர நோக்கு என்கின்ற பேரில் பழமொழிகளும் திருக்குறளை எழுதி 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 நேரடியா ஒருத்தருக்கு ஒண்ணு வழங்குது. அன்புள்ள சகோதரி, நீங்க டெஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னால் நிறைய இளைஞர்கள் இதற்கு உள்ளாகி இருப்பதை நீங்க பார்க்கலாம். இது சொல்ல போனால் பெரிய மோசமான விளைவை இது என்ன செய்யும், இது ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த விளைவுடைய ரிசல்ட் தான் இந்த வேகம். இந்த வேகம் போச்சா, போய் ஆட்சி என்ற ஆட்சியாளரை எதிர்த்து சிறை கைதிகளாக போகின்ற அளவுக்கு மாறினாங்களா? ஒரு குறிப்பிட்ட கால பகுதியில் நிதானம், ஒரு குறிப்பிட்ட கால பகுதியில் நிதானம் வருது. இப்படி போனா சரி வராது, இப்படி போனா இது சரி வராது, நாங்களும் பாராளுமன்றங்களுக்குள் நுழைவோம். இதைத்தானே ஏற்கனவே எல்லாரும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப என்ன செய்யறாங்க தெரியுமா? நாங்களும் பாராளுமன்றத்துக்குள்ள நுழையணும். அதன் ஊடாக, அதாவது ஜனநாயகத்தின் ஊடாக, அதுக்கு முந்தி கட்டம் அதல்ல, இது இரண்டாவது கட்டம். ஜனநாயகத்தின் ஊடாக ஆட்சியை என்ன செய்வோம், நான் கொஞ்சம் கொஞ்சமா பேசி கொண்டு வருவோம் என்று அரசியல் களம் விளக்குகிறார்கள். இது ஆரம்ப நிலை கிடையாது, இது ஆரம்ப நிலை கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவர்கள் ஃபர்ஸ்ட் கட்டம். ஆனா அதுல தொடர்ந்தும் அந்த சிந்தனை போக்கில் பிடிவாதமாக இருந்தவர்களுடைய விளைவு அல் காயிதா, ISIS. நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். எப்படி அதுல இறுக்கமாக பிடிக்காம தளர்ந்து விட்டவங்க ஓகே, எல்லா நாடுகளையும் பரவ கிடைச்சு தளர்ந்துட்டாங்க. வாடா, இது போக்கு சரல, கொள்கை தான் போக்கு சரல. இல்ல அப்படியே பிடிச்சவங்க ISIS ஆகவும் அல் காயிதாகவும் இன்னும் உள்ள ஒவ்வொரு பேர்களை போக்கு ஹராம் அந்த பேர்கள் என்ன செய்தார்கள், உலகத்தில் வெளியிட ஆரம்பித்தார்கள். எல்லாரும் தஃசீர் ஒன்றுதான், இந்த விளக்கங்களுக்கு எல்லாரும் தஃசீர் ஒன்றுதான். இவர்கள் தளர்ந்தார்கள், அவர்கள் பிடிவாதமாக இருந்தார்கள். இவங்க இரண்டு பேருக்கு மத்தியில் ஒரு குழுவை நம்ம சொல்லுவோம். அவர்கள் நம்ம விமர்சிக்கல. யாரு? செச்னியால பிரச்சனை, செச்னியாவுடைய விடுதலைக்காக அவங்க போராடுகிறார்கள். அந்த மக்கள் எங்க உலகத்தை இஸ்லாமிய ஆட்சியாக போற எல்லா தஃசீரும் பிள்ளைன்னு சொல்லல. அவங்க பூமிக்காக, அவங்களுடைய சொத்துக்காக, உயிருக்காக போராடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஷஹாதத்துடைய கூலியை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். பலஸ்தீன்ல போராடுகிறார்கள், பலஸ்தீனுடைய விடுதலைக்காக, பலஸ்தீன மக்களுடைய விடுதலைக்காக போராடுகிறார்கள். அது வேறு. ஆப்கானிஸ்தானில் போராடினார்கள், தாலிபான் நம்முடைய இடத்துக்காக போராடினார்கள், அதோட முடிஞ்சது. இது வேறு, இதுவும் வேறு. இப்ப நான் சொன்னேன், இது அந்தந்த நிலங்களுக்காக, அவருடைய விஷயங்களுக்காக நடக்கக்கூடிய போராட்டம். இஸ்லாம் அதை மார்க்கமாக சொல்லி இருக்கிறது. டிஃபென்ஸ் பண்றது மார்க்கமாக அவங்க எங்கே அறிவிக்கல. இதனால நீங்க என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரே நேரத்தில் ஆயுதம் தூக்கிய ஹமாஸுக்கு சவுதியுடைய நிலைப்பாடும் இஹ்வானை பற்றிய நிலைப்பாடும் வேறு வேறு.
ரெண்டுக்கு என்னது வேறு வேறு என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம். அதாவது பப்ளிக்காக சமூக தரத்துல சமூக நிலையில வேண்டுமென்றால் சில விஷயங்கள் இருக்கலாம். உள்ளால நீங்க பாத்தீங்கன்னா நடைமுறைகள் என்னது வேறு வேறு என்பதை என்ன செய்யலாம் அறிந்து கொள்ளலாம். காரணம் இவர்களுடைய தஃசீர் விளக்கமும் வேற. ஆனா சாதாரண மக்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? அநியாயமாக ஒரு இஸ்லாமிய அமைப்பை தடை செய்கிறார்கள், அநியாயமாக ஒரு இஸ்லாமிய அமைப்பை தடை செய்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் பேசுறதுக்கு தயங்கவே கூடாது. இதுக்கெல்லாம் நீங்கள் இடம் விட்டீர்கள் என்று சொன்னால் அகீதாவை படிக்காமல், ஃபிக்ஹை படிக்காமல், மார்க்க சட்டங்களை படிக்காமல் இளைஞர்களுடைய சிந்தனை இது போன்ற கிறுக்குத்தனமான சிந்தனைகளை விட்டீர்கள் என்று சொன்னால் நிறைய லட்சக்கணக்கான இளைஞர்களை இந்த சமுதாயம் இழக்க வேண்டும். அநியாயமாக மார்க்கத்துடைய பெயரால் நல்ல இளைஞர்கள், கெட்ட இளைஞர்கள் அல்ல, பள்ளிகளோடும் மார்க்கத்தோடும் தீனோடும் இருக்கக்கூடிய இளைஞர்களை இழக்க வேண்டி வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சிந்தனைக்கு பேருதான் குரூஜியத். இந்த சிந்தனையுடைய தொகுப்புடைய பேர் தான் ஹாரிஜியத். இந்த சமுதாயத்துக்கு எதிராக கிளம்பி ஆட்சியாளர்களை எல்லாம் எதிர்க்கக்கூடிய மனோநிலையில் பார்த்தல் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் சொல்கிறார். ஹவாரிஜிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓடுவீங்கன்னு சொல்லல, பார்த்தீங்கன்னா சேருவீங்கன்னு சொன்னாங்க. பாத்தீங்கன்னா என்ன செய்வீங்க? ஓடி இதெல்லாம் ஒரு கொள்கையா, இப்படியா இஸ்லாம் இருக்கும் என்று போக மாட்டார்கள், போய் சேருவீர்கள் என்ற அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்? அதாவது இந்த ஹதீஸை நிறைய சொல்லப்பட வேண்டும், இளைஞர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு பிற்காலத்தில் வருவார்கள், மக்கள் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் உருவாகுவார்கள். ஹுதஸாஉல் அஸ்னான் சுஃபஹாஉல் அஹ்லாம், அதாவது இளைஞர்களாக இருப்பார்கள், சிந்திக்க தெரியாத மடையர்களாக அவர்கள் இருப்பார்கள், ஆனா இளைஞர்களாக இருப்பார்கள். யக்ரஊனல் குர்ஆன வலா யுஜாவிசு அன் தராகீஹிம், குர்ஆனை ஓதுவார்கள், தொண்டை குழியை தாண்டாது. குர்ஆனை ஓதுவார்கள், தொண்டை குழியை தாண்டாது. சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தஹ்தகிரூன ஸலாத்தகும் மஅ ஸலாத்திஹிம் வ ஸியாமகும் மஅ ஸியாமிஹிம், உங்களுடைய தொழுகை அவர்களுடைய தொழுகையோடு ஒப்பிட்டு, யாரே நபி தோழர்கள் அந்த ஹவாரிஜிகளுடைய தொழுகையோடு ஒப்பிட்டு பார்த்து என்ன முடிவு எடுப்பாங்க தெரியுமா? இந்த ஹவாரிஜ் எல்லாம் விதத்துவாதிகள் தொழுகை முறையே பிள்ளையாய் அப்படி முடிவு எடுக்க மாட்டாங்க. நாங்கெல்லாம் என்ன தொழுகிறோம்னு முடிவு எடுப்பாங்க. சஹாபாக்களே எப்படி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வை பார்த்து என்ன நினைச்சாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி தொழுகிறாரே நினைச்சாங்களே, அந்த மாதிரி ஹவாரிஜில பார்த்து என்ன நினைப்பாங்க? என்ன தொழுக, சுப்ஹானல்லாஹ். எந்த விதத்துவாதியை பார்த்து சஹாபாக்கள் நாங்களே ஆச்சரியப்படல, அவங்க ஆச்சரியப்படுவாங்களா? ஆச்சரியப்பட மாட்டாங்க. அந்த தொழுகையை பார்த்து நபி தோழர்கள் ஆச்சரியப்படுவார்கள். நோன்பு என்ன நோன்பு, நபித்தோழர்கள் ஆச்சரியப்படுவார்கள். முதலாவது அவர்களை பார்த்து அந்த ஹதீஸ் விழிக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்களுடைய மிக முக்கியமான சிபத்து என்ன தெரியுமா? யுஹாரிபூன அஹ்லல் இஸ்லாம் வ யதஊன அஹ்லல் அவ்தான், முஸ்லிம்களோடு போராடுவார்கள், சிலை வணங்கிகளை விட்டு விடுவார்கள். அவருடைய முதல் போராட்டமாக இருக்கும், வால் தூக்கினா வெட்டினா முஸ்லிமா தான் இருக்கும். இந்தியா நேசெல்லாம் தப்பி போயிடுவாங்க, ஈராக் மக்கள் எல்லாம் கொண்டுருவாங்க. இந்தியா நேசை விடுதலை செய்தார்கள். அதை ஹவாரிஜிகள் சொல்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? யுஹாரிபூன அஹ்லல் இஸ்லாம், இஸ்லாமியர்களோடு யுத்தம் செய்வார்கள், வயதஊன அஹ்லல் அவ்தான், சிலை வணங்கிகளை விட்டு விடுவார்கள். சுப்ஹானல்லாஹ். நபித்தோழர்கள் அகப்பட்ட நேரத்தில் கொண்டாங்க, அவங்கள கொல்லுங்க நல்லா சொல்லிக்கிறேன்னு குர்ஆன் வசனத்தை சொல்லி கொண்டார்கள் காபிர்கள், ஹவாரிஜிகள். ஆனா காபிர்கள் வந்து இடைக்கலம் தேடினோம் என்ன சொன்னாங்க தெரியுமா? வைன் அஹதும் மினல் முஷ்ரிகீன் இஸ்தஜாரக ஃபஅஜிரு, முஷ்ரிகீன்களில் யாராவது ஒருவர் உங்களிடத்திலே பாதுகாப்பு கேட்டால் பாதுகாப்பு கொடுங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்னு சொல்லி பாதுகாப்பு கொடுத்தாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாதுகாப்பு கொடுத்தாங்க. முஸ்லிமிட பாதுகாப்பு பத்தி அல்லாஹ் சொல்லலையே, அதனால கொண்டு போட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இது ஹவாரிஜுடைய பண்பு. யுஹாரிபூன அஹ்லல் இஸ்லாம் வ யதஊன அஹ்லல் அவ்தான். எப்படி சொன்னாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? இஹ்வானுனா பகவ் அலைனா, எங்களுடைய சகோதரர்கள் சொன்னாங்க. அவங்கள எங்களுடைய சகோதரர்கள் பகவ் அலைனா, எங்களுக்கு எதிராக கிளம்பி விட்டார்கள். இமாம் இப்னு தைமியா சொல்கிறார், வழிகட்ட பிரிவுகளிலேயே மிக உண்மை சொல்லக்கூடிய பிரிவு ஹவாரிஜிகள் சொல்றாங்க. வழிகட்ட பிரிவுகளிலேயே மிக உண்மை சொல்லக்கூடிய பிரிவு எது? ஹவாரிஜிகள். அவர்களுடைய நோக்கத்தில் கெடுதல் இருக்காது, நல்ல எண்ணம் இருக்கு, நல்ல டார்கெட் இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி சுஃபஹாஉல் அஹ்லாம், மடையர்களாக இருப்பார்கள், விளக்கமற்றவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதெல்லாம் சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யகூலுன மின் கௌலி கைரில் பரிய்ய, மிக சிறந்தவருடைய வார்த்தைகளை பேசுவார்கள். பேசினா
கேட்கலாம். குர்ஆன் வசனங்கள், ஹதீஸ்கள், இஸ்லாம், தஃப்சீர், இப்படித்தான் இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் பேசுவார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபக்துலூஹும், அவர்களை கொன்று விடுங்கள், ஃபஇன்ன ஃபீ கத்லிஹிம் அஜ்ரா, அவர்களை கொல்வதில் உங்களுக்கு நன்மை உண்டு என்று சொன்னாங்க. இது யாருக்கு? இஸ்லாமிய ஆட்சியாளர்கள். நம்ம கவாரிஜா எப்படி இஸ்லாமிய ஆட்சியாளர்களுக்கு என்ன கட்டளை? அவர்களை கொன்று விடுங்கள், அவர்களை கொல்வதில் உங்களுக்கு நன்மை உண்டு. தொழக்கூடியவர்கள், நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள், குர்ஆன் ஓதக்கூடியவர்கள், அழகான சிபத்திலே இருக்கக்கூடியவர்கள் கொள்ளுங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இஸ்லாமிய ஆட்சி கொள்ளுங்க, தொழுறோம் பிடிச்சு கொள்றதல்ல. அர்த்தம் என்னன்னா, இன்னொரு பண்பு இருக்கும். முஸ்லிம்களோட யுத்தம் நடத்துவாங்க. எப்ப பார்த்தாலும் வாழ் தூக்காம இருக்கிறது கிடையாது. சண்டை வெட்டுவது முஸ்லிம்களை. அன்புள்ள சகோதரர்களே, இந்த சிந்தனை எதன் அடிப்படையில் வந்தது? இதுதான், உலகத்தில் ஒரு நிமிடம் கூட இஸ்லாமிய ஆட்சியாளர் இல்லாமல் ஒரு முஸ்லிம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. எந்த அளவுக்கு செய்ய சொன்னார் என்றால், இஸ்லாமிய ஆட்சி இல்லையா, ஜும்மா கடமை இல்லை என்றார். ஜும்மா கடமை இல்லை, பெருநாள் தொழுகை கடமை இல்லை, சூரிய கிரகண தொழுகை கடமை இல்லை, மழை வேண்டி தொழுகை கடமை இல்லை, அதெல்லாம் இமாம் செய்ய வேண்டிய வேலை. ஜக்காத்து கடமை இல்லை. குத் மின் அம்வாலிஹிம் ஸதகா, அதாவது அவருடைய சொத்திலிருந்து ஜக்காத் எடுங்கள். ஓட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மதீனால தான் ஜக்காத் பொதுவான வசனங்கள் இருந்தது. மதீனால தான் ஓட. அப்ப யாருடைய கடமை? மதீனாவில் என்னென்ன சட்டங்கள் எல்லாம் இறங்கிச்சோ. எப்படி கேட்பாங்க தெரியுமா உங்கள்கிட்ட? விபச்சாரம் செஞ்சால் அவர்களுக்கு 100 கசை அடிக்கிற இப்ப கடமைன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இல்லை, அதுதான் சும்மா. என்ன பதில் சொல்றது? அது செய்றீங்கல்ல தானே, மதீனா காலத்துல தானே செய்றீங்கல்ல. அப்ப அதே மாதிரிதான் ஜும்மாவும், அது மாதிரிதான் ஜக்காத்தும், அது மாதிரிதான் ஜமாத் தொழுகையும். இல்ல, சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள். இப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள். எந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்ட விளைவு? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கொடுக்கப்பட்ட தவறான விளைவு. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நான் சொன்னது போன்று பிடியை தளர்த்தி கொண்டார்கள் இவர்கள். பிடி தொடர்ந்தது, அதனுடைய விளைவு இவர்கள். நடுவில் போராடக்கூடிய மக்கள் அவங்களுக்கு யாருன்னு சொல்லிட்டு, அன்புள்ள சகோதரர்களே, இந்த விளைவின் அடிப்படையில் தான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தவறான கிலாபத் சம்பந்தமான சித்தாந்தங்கள் கொடுக்கப்பட்டதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இப்பொழுது இது நான் விளங்கப்படுத்தியது மிக முக்கியமான பகுதி. இது இந்த தலைப்புடைய மிக பிரதானமான பகுதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டிய அம்சம், அதெல்லாம் 1 2 3 வச்சு சொல்லிட்டு தரத்தீவு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக, அதாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம், இன்றைய சமுதாயத்துடைய இஸ்லாமிய சூழலை எப்படி புரிந்து கொள்வது, ஆட்சி சூழலை. இதுவும் அவர்களுடைய அந்த முதலாவதுடைய விளக்கத்தினுடைய விளைவுதான். இப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும்? இஸ்லாமிய ஆட்சி எதுவுமே இங்க இல்லை உலகத்துல. இப்ப இஸ்லாமிய ஆட்சி எதுவும் இல்லை, அதெல்லாம் முஸ்லிம் ஆட்சி. முஸ்லிம்கள் பேர் தாங்கி முஸ்லிம்கள் ஆளக்கூடிய ஆட்சி. ஈரான தவிர அது இஸ்லாமிய புரட்சி. மற்ற என்னது சாதாரணமான ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 50 நாடும் சாதாரணமான ஆட்சி, இந்த மாதிரி முடிச்சிருவாங்க. தங்களுடைய இயக்கத்தில் உள்ள ஒருத்தர் வேட்பாளராக நின்று வரப்போறதாக இருந்தா கொஞ்சம் இஸ்லாமிய ஆட்சி வரப்போதுன்னு சொல்லுவாங்க. மற்றபடி எல்லாமே ஒன்றும் இல்லை, ஒரு முன்னாக்கு மாதிரி சொல்லுவார்கள். இளைஞர்களுக்கு அப்படித்தான் கற்பிப்பார்கள், அப்படித்தான் எழுதுவார்கள், அப்படித்தான் பேசுவார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்ப நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய சில முக்கியமான உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய ஆட்சி ஒரே கலீஃபாவுக்கு கீழ் எப்ப இருந்து முடிவடைச்சு நினைச்சுப்பாங்க. எப்ப நடந்து முடிவடைந்து நினைச்சுப்பாங்க. ஒரு அதாவது நான் கொஞ்சம் வரலாற்றை இறுக்கமாக பார்க்காமல் கொஞ்சம் அப்படி மிதப்போக்கோடு பார்த்து அப்படி விட்டு பார்த்தோம் என்று சொன்னால், உமையாக்களை கொன்றுதான் யார் வந்தார்கள்? அப்பாசிய கிலாபத் உருவானது. உமையாக்களுடைய ஆட்சியில தான் இஸ்லாமிய உம்மத் பெரும்பகுதியில் என்ன செஞ்சது? ஒரே தலைமை தூக்கி இருந்தது. டோட்டல் உம்மத்தும் ஒரே தலைமை தூக்கல் என்ன செஞ்சது? இருந்தது. ஆனா அப்பாசிய கிலாபத்தை நீங்க பாத்தீங்கன்னா அப்படி இருக்கல. அப்பாசிய கிலாபத்தில் உமையாக்கள் எல்லாம் கொன்று ஒழித்து விட்டு ஆட்சிக்கு வந்த அப்பாசியர்கள் என்னத்துக்கு ட்ரை பண்ணாங்க? ஸ்பெயினுக்குள்ள நுழைய, ஐரோப்பாவுடைய மிக முக்கியமான அந்த வாசலுக்குள்ள நுழைய ட்ரை பண்ணாங்க. கிடைக்கல. அங்க யார் இருக்கிறாங்க? உமையாக்கள் ஆட்சி இருக்கிற இஸ்லாமிய ஆட்சியாளர் உமையாக்கள் ஆட்சி இருக்கிறாங்க. கிடைக்கல. பார்த்தாங்க, ட்ரை பண்ணாங்க, சரி வரல. அங்கேயே ஆள வச்சு கிறிஸ்தவர்களை போட்டு என்ன செஞ்சாங்க? உமையாக்களுடைய ஆட்சியை ஒழிச்சாங்க. அப்படிதான் போச்சு. உமையாக்களுடைய ஆட்சி போனதுக்கு பிரதானமான காரணமானது அப்பாசியர். வேற யாரும் இல்ல. நாங்க ஹெல்ப் பண்றோம், இங்க நாங்க விட மாட்டோம், நீங்க அங்கே பாத்துக்க. கடலால தாண்டி இங்க வர விட மாட்டோம், நீங்க அங்களால கவனிச்சுக்கங்க. அதற்கு
இந்த இஸ்லாமிய ஆட்சிக்கு தஃப்சீர் பண்ணக்கூடிய எல்லாரும் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? இஸ்லாமிய ஆட்சி எதுக்கு? அப்பாசிய கிலாஃபத் இஸ்லாமிய ஆட்சி ஆகிக்கலாமா? உங்களுக்கு இருக்க முடியுமா? சரி, இது முதல் அம்சம். உமையாக்கள் ஸ்பெயினில் அழித்தொழிக்கப்படுவதற்கு பிரதான ஆணிவேராக இருந்தவர்கள் அப்பாசியர்கள். வரலாறு இங்களை நாங்க பார்க்கிறோம், அங்களை நீங்க பாத்துக்கங்க. அதான் உண்மை. அன்புள்ள சகோதரர்களே, அவர்களுக்கு என்ன இஸ்லாமிய ஆட்சி 1924 வரைக்கும் இருந்தது. இடையில என்ன நடந்தது? இது நடக்கலையா? நடந்தது. அன்புள்ள சகோதரர்கள், இன்னொரு பகுதியை பாருங்க. அப்பாசிய ஆட்சியாளர்களோ உமைய ஆட்சியாளர்களோ முஆவியா ராலியல்லாஹு இருந்து எப்படி வந்தாங்க? மன்னரா கலீஃபாவா? மன்னரை கலீஃபான்னு சொல்லலாம், அது ஒரு பகுதி. ஆனா இந்த இடத்துல மன்னரா கலீஃபா உங்களுக்கு பார்வையில எல்லாம் மன்னர்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அதுக்கு பின்னால் அவருடைய மகன் யாரு? முஆவியா அப்புறம் யஸீத், யஸீதுக்கு பின்னால் முஆவியா, அப்புறம் மர்வான் இப்னு ஹக்கம், அப்துல் மலிக் இப்னு மர்வான், வலீத் இப்னு அப்துல் மலிக், இப்படிதான் போச்சு. மகன் 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 போச்சு. அப்புறம் உமையாவோட ஆட்சி முடியுதா? அப்பாசியர்கள். அப்புறம் யார்? எல்லாரும் மகனுடைய மகன் மகனுடைய மகன் மகனுடைய. இங்க பார்த்தா மட்டும் மன்னராட்சி. மன்னராட்சி இஸ்லாமிய ஆட்சி கிடையாது. அப்ப அதெல்லாம் என்ன ஆட்சி? புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அப்ப அதுக்கெல்லாம் இஸ்லாமிய ஆட்சி உனக்கு எப்படி பேர் வைக்க முடிந்தது? இன்றைக்கு ஆளக்கூடியவர்களுக்கு ஏன் பேர் வைக்க முடியவில்லை? என்ன வித்தியாசம்? டிஃபரண்ட். ஒப்பிட்டு சொன்னால் பல கட்டங்களில் இவர்களை விட அவர்கள் மோசமானவர்கள். பல கட்டங்களில் இவர்களை விட அவர்கள் மோசமாக நடந்தாங்க. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப ஒன்று போயிடுச்சு. என்ன? ஒரே தலைமைத்துவத்தில் இருந்தார்களா? இல்லை. இரண்டாவது மன்னராட்சியா இல்லையா? மன்னராட்சி. மூன்றாவது அன்புள்ள சகோதரர்களே, சரி, உமையா அப்பாசியார்கள் உடன்படாமையால் ஏற்பட்டார்கள். அது மட்டுமல்ல, அதாரிசாக்கள், உபைதியூன்கள், பாத்திமியர்கள் என்று பிரிஞ்சு துண்டாடப்பட்ட அப்பாசிய காலத்தில் அப்ப நம்ம கிலாபத்தை ஏற்றுக்கொண்டோமா இல்லையா? ஏற்றுக்கொண்டோமா இல்லையா? ஏற்றுக்கொண்டோம். ஏன் ஏற்றுக்கொண்டோம் தெரியுமா? அது 1924 வரைக்கும் இருந்த தஃப்சீர் அதுதான். அதனால ஏற்றுக்கொண்டோம். 1924 வரைக்கும் இஸ்லாமிய ஆட்சியை சரியாக புரிந்து வைத்திருந்தார்கள். கொலை செஞ்ச உடனே இஸ்லாமிய ஆட்சி அல்ல, மன்னராகின உடனே இஸ்லாமிய ஆட்சி அல்ல, யாரும் சொல்லல. அதனால சரியாக புரிந்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். இது நல்ல முறையில் மனதில் பதிய வைக்க வேண்டும். சரி, இந்தியாவில் முஸ்லீம்கள் எத்தனை வருடம் ஆண்டார்கள்? அப்படி இஸ்லாமிய ஆட்சி எத்தனை வருடம் இருந்தது கேட்டா எல்லாரும் என்ன சொல்றாங்க? அவங்க என்ன சொல்றாங்க? 800 வருடம், 300 வருடம் முகலாயர்கள், மத்த 500 வருடம், 300 வருடம் சேர்த்து 800 வருடம் யாரு? முஸ்லீம்கள் ஆண்டார்கள். முஸ்லீம்கள் ஆட்சி, இஸ்லாமிய ஆட்சி அங்க நடந்தது. சம்பந்தமே இல்ல. ஒரங்கசீபை மட்டும் கொஞ்சம் விட்டுட்டு பார்த்தா மத்தபடி எல்லாம் என்னது? ஆக மோசமான ஆட்சி தான் என்ன செஞ்சது? அங்கே நடந்தது. ஆனா என்ன? இஸ்லாத்துடைய பாரம்பரியம் 1924 வரைக்கும் அப்படி பேசுறோமா இல்லையா? என்ன கேட்கிறேன்? பல துண்டுகளாக பிரிந்திருந்தது, ஒருவருக்கொருவர் வெட்டி கொள்கின்ற நிலை இருந்தது. இப்படி இருந்தும் கூட அவைகளை எல்லாம் இஸ்லாமிய ஆட்சி நம்மளுக்கு சொல்ல முடிகிறது, சொல்ல முடிந்தது. எந்த அடிப்படையில் சொல்ல முடிந்தது? அன்றைய மார்க்க அறிஞர்கள் யாருமே, அன்புள்ள சகோதரர்களே, இந்த நான் சொன்ன அதாரிசாக்கள், உபயோகிகள், பாத்திமியர்கள் இப்படி எல்லாம் பிரிக்கிற இந்த காலகட்டம் எல்லாம் இது பெரும்பெரும் அறிஞர்கள் வாழ்ந்த காலம். அதெல்லாம் பெரும்பெரும் அறிஞர்கள் தைமையா இருக்கக்கூடிய காலகட்டம் தான் இருந்தது. அங்கெல்லாம் அவர் எங்க என்ன சொல்லல? பாத்திமியர்களுக்கு கீழ் உள்ளவர்கள் அவர்களுக்கு கட்டுப்பட வேண்டாம், இவருக்கு கீழ் உள்ள இவர்களுக்கு கட்டுப்பட வேண்டாம் சொல்லல. எங்கெங்கெல்லாம் நீங்க அவர்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து, எந்தெந்த ஆட்சிக்கு நீ இருக்கிறாயோ அவர்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து விடு அப்படின்னு சொன்னார்கள். அப்ப முக்கியமான ஒரு ஆய்வு ஆரம்பித்தது. இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு ஆய்வு ஆரம்பிச்சது. உலகம் ஃபுல்லா ஒரு கலீஃபா இருக்கிறது வாஜிபா? உலகம் ஃபுல்லாவே ஒரு கலீஃபா தான் இருக்க வேண்டும் என்றது வாஜிபா என்று ஆய்வு ஆரம்பித்தது. பல அறிஞர்கள், இமாம் ஷவுகானி உட்பட, சித்திக் ஹசன் கான் உட்பட, குருத்துபி உட்பட பல அறிஞர்கள் இல்லை, தொடர்பு மிக நெருக்கமாக முடியாத அளவில் விரிந்திருந்தால் 3-4 பேர் என்ன செய்யலாம், இருக்கலாம் என்கின்றதெல்லாம் என்ன செய்தார்கள்? எழுதினார்கள். அல்ல சுத்தி வச்சுட்டு இவங்க சொன்னதான் விளக்கம் என்கின்ற அடிப்படையில் இந்த சமுதாயத்துக்கும் இளைஞர்களுக்கு போடப்பட்டு ஒரு கலீஃபா வரணும், அதுக்கு வழி என்ன என்கின்ற சித்தாந்தங்கள் எல்லாம் கொண்டு வந்து போட்டார்கள். இவைகள் எல்லாம் சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா சகோதரர்களே? எம்மிலே அதிகமானவர்கள் கூட இதை தெரியவில்லை. அதனால் தான் நிறைய பேர் தௌஹீதை விளங்கிய நிறைய மக்களில் கூட இவைகளை சரிகாணக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த பித்னாக்களை சரிகாணக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பதற்கான ரீசன் என்ன? இந்த பகுதி விளங்கப்படுத்தப்படவில்லை, புரிந்து கொள்ளப்படவில்லை, சொல்லப்படவில்லை என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக சொல்லப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த கட்டத்தை நீங்கள் புரிந்து யோசித்தீர்கள் என்று சொன்னால் இப்பொழுது 3வது பகுதிக்கு வாருங்கள். இப்ப நீங்க இஸ்லாமிய ஆட்சியை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். இது இறுதி பகுதி. இஸ்லாமிய ஆட்சி எல்லா இயல்புகளோடையும் இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தது. அப்பாசியர்கள், உமையாக்கள் எல்லா ஆட்சியாரும் இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தது. இன்னொன்று புரிஞ்சுங்களேன், அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு யார்? ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் யார்?
மிக முக்கியமான நபித்தோழர்கள் பட்டியலா இருக்கு. இவர்கள் கொல்லப்பட்ட ஆட்சி இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்றோமா இல்லையா? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொன்ற ஆட்சியையும் இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்றோமா இல்லையா? சொல்றோம். அப்துல்லா இப்னு சுபைரை தூக்கிலிட்ட ஆட்சியையும் இஸ்லாமிய ஆட்சி சொல்றோமா இல்லையா? எதோட சேர்த்து சொல்றோம்? கொடுங்கோலர்கள், அநியாயக்காரர்கள், ஆனாலும் இஸ்லாமிய ஆட்சி. அதனாலதான் 1924 வந்து சொல்றோம். சரி, 1924ஆம் ஆண்டு வீழ்த்தல் என்ற ஒரு ஆட்சியை சொல்றோம், உஸ்மானிய கிலாபத். கொஞ்சம் படிச்சு பார்த்தா உங்களுக்கு வழங்குது. உஸ்மானிய கிலாபத்னா இஸ்லாமிய கிலாபத்துடைய சிவத்தோட இருந்ததான்னு சொல்றாங்க. நிறைய சேவை செய்தார்கள், மறுக்கவில்லை. மறுமலர்ச்சிக்காக நிறைய மறுமலர்ச்சி என்ற அந்த சொல்லுக்குள்ள எதெல்லாம் உண்மையாக அடங்குமோ அதுக்கு வந்து என்ன செய்தார்கள்? உதவி செய்தார்கள், மறுக்கவில்லை. ஆனா இஸ்லாமிய ஆட்சியா? உலகத்துல இன்றைக்கு ஏகத்துவ பிரச்சாரம் செய்வதற்கு மிக கஷ்டமான சூழலை உருவாக்கிவிட்டு போன ஒரு ஆட்சி உஸ்மானிய ஆட்சி. கபர் எங்க கட்டணும்? மக்கா மதீனால கட்டி எழுப்பிட்டு போனாங்க. எங்கெங்கெல்லாம் கபர் கட்டணும், எங்கெங்கெல்லாம் சிறுக்க உருவாக்கணுமோ அத்தனை இடங்களை கட்டி உருவாக்கி விட்டு போனவர்கள் தான் அவர்கள். பங்களித்தார்கள், மறுக்கல. இருந்தும் நாங்களும் என்ன சொல்றோம் தெரியுமா? உஸ்மானிய கிலாபத், அது மன்னராட்சி, மன்னராட்சி. ஆனா நாங்கள் இஸ்லாமிய கிலாபத், அப்பாசிய கிலாபத், உமையா கிலாபத் என்று சொல்கிறோம். இது உங்களோட மனதில் பதிய வேண்டும். எங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்தில் தவறிழைக்கப்பட்டிருக்கிறது, எங்கேயோ மாறி தலைகீழாக என்ன செய்திருக்கிறார்கள், விளக்கங்கள் தரப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் சொல்லித்தானே 1924ஆம் ஆண்டு அது வீழ்கிறது. இந்த வீழ்ச்சி இஸ்லாமிய கிலாபத் வீழ்ச்சி என்று சொல்லப்பட்டது. எந்த நம்பிக்கை அடிப்படையில் பார்க்க வேண்டும். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு விட்டீர்கள் சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன கிலாபத் சம்பந்தமாக சொன்ன ஒரு சில செய்திகளை சொல்லி அதற்குரிய சுருக்கமான விளக்கத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த மூன்றை நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, எது பொய், எது உண்மை, எது கலக்கப்பட்டிருக்கிறது, எது மாற்று விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கலாம், உங்களுக்கு என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக ஒரு செய்தி சொன்னாங்க. கிலாபத்துல் நுபுவ 30 சன. நபித்துவத்தின் அடிப்படையில் உள்ள கிலாபத் 30 வருடங்கள் என்ன செய்யும், இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். 30 வருடங்கள் இஸ்லாமிய கிலாபத் இருக்கும்னா ஹிஜ்ரி எத்தனாம் ஆண்டு விழும்? அது 30 வருடங்கள் இஸ்லாமிய நபித்துவத்தின் அடிப்படையில் கிலாபத் இருக்கும். அப்படி என்றால் ஹிஜ்ரி எத்தனையாம் ஆண்டு அந்த ஆட்சி விழும்? 40. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு 10 வருஷத்துல நீங்க கழிச்சிட்டீங்கன்னா, ஏன்னா அது ஹிஜ்ரி 10 வருஷங்கள் கழிச்சிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு 30 வருடம் அப்புறம் தான் கிலாபத் வரும். அப்ப 40 வருடங்கள். ஹிஜ்ரி 40ஆவது வருடம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதாவது கொல்லப்படுகிறார்கள். அப்ப 40 வருடங்கள் நபித்துவத்தின் அடிப்படை, 30 வருடங்கள் நபித்துவத்தின் அடிப்படையில் கிலாபத் இருக்கும். கிலாபத்துல் நுபுவா அல்லது கிலாபா அலா மின்ஹாஜுல் நுபுவா, நபித்துவத்தின் அடிப்படையில் கிலாபத். அந்த கிலாபத் எப்படி இருந்தது? மக்கள் தேர்வு அல்லது மக்கள் தேர்வு வேற விளக்குமா? நல்ல முறையில் புரிஞ்சுக்கணும். மக்கள் தேர்வு எலெக்ஷன் அல்ல, ஜனநாயக எலெக்ஷன் அப்படி இல்ல. ஒரு ஊரை நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அங்க ஊர்ல என்னதான் நீங்க சொல்லிவிட்டாலும் இவர் சொன்னா கேட்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கார். அப்படி இருக்கா இல்லையா? அவர் சொன்னா கேட்பாங்க, அவர் வானாண்டா வானாண்டா அப்படி மக்கள் இருப்பாங்க. அவர் நல்லா புரிஞ்சுங்க. அவர் ஒரு ஆள் வைங்க. இப்படி எல்லா இடத்துல இருப்பாங்களா? இவர்கள் யாருக்கு அதிகமாக பையத்து செய்கிறார்களோ அதுதான் கலிமா. அவங்கள்ட்ட என்ன சிபத்து இருக்கணும், அது இரண்டாவது அம்சம். சிபத்து இல்லாம நடந்தா என்ன, அது இரண்டாவது அம்சம். அவங்களுக்கு சொல்லுவாங்க அஹ்லுல் ஹல்லி வல் அக்ல், முடிச்சு போடுறவங்க அவங்கதான், அவிழ்த்து விடுறவங்க அவங்கதான். அதனாலதான் கலிபாவா வந்தா முஆவியராக யஸீத் கலிபா வந்தார். வந்தவங்க யாரை பார்த்தாரு? இப்னு உமர்ட்ட பையத்து இருக்கு, அப்துல்லா இப்னு சுபைர் பையத்து இருக்கு. ஏன் அவங்க 2 பேரும் பையத்து இருக்கு? பின்னால யார் இருக்கிறாங்க? பல்லாயிரக்கணக்கான மக்கள் யாருக்கு பின்னால இருக்கிறாங்க? இவருக்கு பின்னுக்காங்க. இவர் ஏதாவது செஞ்சு விட்டாருன்னு சொன்னா அத்தனை பித்தா என்ன செய்வாரு? நீ பையத்து செய், நீ என்னது பையத்து செய் அப்படின்னு நடக்கும். இதுதான் சொல்றது. இதுதான் தேர்வே ஒழிய விளப்பம் இல்லாதவன், ஆட்சி எல்லாம் என்னன்னு தெரியாதவன், நீங்க ஓட் போட்டவர் வரைக்கும் உனக்கு தான் ஓட் போட்டேன்னு தெரியாதவன் எல்லாம் ஓட் போட சொல்றது இஸ்லாம் சொல்ல. இஸ்லாம் எப்படி சொல்லும் என்று சொன்னால், சும்மா கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஆள் ரெண்டா என்னன்னு கொஞ்சம் என்ன செய்யணும். குடும்பத்தை எப்படி நடத்துறே தெரியாத ஆட்சியை பத்தி எப்படி தெரியுமா? இவன் நல்லது செய்வானா கெட்டது செய்வானா தெரியுமா? அவர்கள் சொல்லல. சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்களில் பெரும்பான்மையானவர்கள் அவர்கள் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விட்டாலும் கூட ஒரு ஆளை தெரிவு செஞ்சா அவர் தான் என்ன செய்வாரு? கலீஃபா இடத்துக்கு என்ன செய்வார்? வருவார். இந்த தேர்வு நடந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள முடிச்சு பையத் செய்றாங்க. உமர் ரலியல்லாஹு பையத் செய்தார்கள். சொன்ன எல்லா மக்களும் பையத்து செய்தார்கள். பையத்து செஞ்சதை பத்தி உமர் ரலியல்லாஹு மிம்பர்ல சொன்னார்கள்.
உமருடைய ஆட்சியில் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? அன்புள்ள சகோதரர்களே, ஒரு 5 அதாவது அன்புள்ள சகோதரர்களே, அதாவது உமர் இல்லாம வந்து தவாப் செஞ்சு கட்டிக்கிறாங்க. ஒரு செய்தி உமர் வந்து சேருது. என்ன செய்தி தெரியுமா? உமர் மௌத்தாகினா இந்நாளைக்கு தான் பையத்து செய்வோம்னு ஒரு ஆள் சொல்லிட்டாரு. உமர் மௌத்தாகினா இவருக்கு தான் பையத்து. ஏதோ அடிப்படையில் வச்சு சொல்றாங்க, அபூபக்கர் பையத் செஞ்சாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அது மாதிரி நம்மள பையத் செய்யலாம்னு சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கடுமையா கோபமாயிட்டு உடனே இப்ப விளங்கப்படுத்தணும்னு முடிவெடுத்தார். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் சொன்னாரு, இப்ப விளங்கப்படுத்தாம இப்ப விளங்கப்படுத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ட யார் இருப்பாங்க தெரியுமா? என்ன மக்கால வச்சு நீங்க விளங்கப்படுத்த போறீங்க, எல்லாரும் ஹஜ்ஜிக்கு வந்துக்கிறாங்க. யார் இருப்பாங்க தெரியுமா? ஒழுங்கா செய்தியை கிரகிக்காதவங்க கிட்ட இருப்பாங்க. நீங்க சொல்லி முடிய வேற மாதிரி போச்சு. மீடியாவை எங்க போடுற இடத்துக்கு சொல்ல வராரு, சொல்லி முடிய வேற மாதிரி போய் சரி இங்க பேசிடாதீங்க. அக்கண்ட உடனே பேசணும், அப்படி பேசக்கூடாது. சில இடங்கள்ல உடனே பேசக்கூடாது, சில இடங்கள் அமைதியா போகணும். மார்க்க சட்ட விஷயங்கள் தான் பேசணும், அது வேற. சில விளக்கங்கள் இருக்கிற உடனே பேசி ஆகணும் என்றதுல இல்ல. உமர்லாம் செஞ்சாங்க, கேட்டாங்க அப்துர் ரஹ்மான் தக்லீத் பண்ணு சொல்லக்கூடாது. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் உமர்லாம் தக்லீத் பண்ணி விட்டார்கள். அப்படி இல்ல, கேட்டாங்க, ஆலோசனை கேட்டு மதீனாவுக்கு போனாங்க. மதீனா போன இப்னு அப்பாஸ் நேரத்தோட வந்து பள்ளிக்கு வந்து உட்கார்ந்துட்டாங்க. நேரத்தோட அப்ப சைது பண்ணு அம்ரி பண்ணு நுஃபைல பார்த்து சொல்றாங்க, இன்னைக்கு உமர்லாம் ஒரு விஷயம் பேச போறாங்க, மிக முக்கியமான விஷயம், ஒரு நாள் பேசாத விஷயம் பண்றாங்க. என்ன ஒரு நாள் பேசாத விஷயம், அப்படி என்ன பேச போறாரு? ஒரு ஸ்பீச் நடக்குது. உமர்லாம் சொல்றாங்க, இப்படி எல்லாம் செய்தி வருகிறது. உமர்லாம் ஆட்சி எப்படி விளங்கினாங்க பாருங்க. இப்படியெல்லாம் செய்தி வருகிறது. உங்களுக்கு ஒன்றை நான் எச்சரிக்கிறேன், உங்களது உரிமையை பறிக்க போகிறாங்களே இந்த சூரா என்ற இடத்துல இருந்து, அவர்களை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். கலீஃபா சூராவாக தான் என்ன செய்யணும், வரணும். யாரு நினைச்ச ஒரு ஆள பையத்தை சேர வரக்கூடாது. ஆம், அபூபக்கர் பையத் செய்யப்பட்டார்கள் தான். உங்களை எவரும் அபூபக்கரை போன்றவர்கள் அல்ல. உங்களை எவரும் அபூபக்கருக்கு கை நீட்டி பையத் செய்தால் உலகத்துல யாரும் எதிர்க்க மாட்டாங்க. அதனாலதான் அவருக்கு பையத் செய்யப்பட்டுச்சு. முர்லா சொல்றாங்க, ஆனால் அதே ஸ்டைல்ல நீங்க இன்னொருத்தருக்கு பையத் செய்றீங்கன்னு சொன்னா 2 ஆகும், 3 ஆகும், 4 ஆகும். அதனால அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு இங்க என்ன செய்யக்கூடாது, நீங்கள் சொல்லக்கூடாது. இது சூரா, அபூபக்கரா பையத் செய்தாங்க, அதுவும் சூரா. எப்படி சூரா? யாரும் எதிர்க்க மாட்டாங்க, யாரும் என்னது எதிர்க்க மாட்டாங்க. அபூபக்கர் பையத் செய்த உடனே யாரெல்லாம் ஆட்சி கேட்டுக் கொண்டிருந்தாங்களோ அவங்களும் பையத் செய்தாங்களா இல்லையா? உடனே பையத் செய்தாங்க. லைஸ ஃபீக்கும் மித்லு அபீ பக்கர், உங்களுக்கு இல்ல அபூபக்கரை போல எவருமே கிடையாது அப்படின்னு உமர் தான் விளக்கப்படுத்தி இது சூரா தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு நடந்து கொண்டார்கள் என்றால் அபூபக்கர் என்ன கலிமாவாக்கினாரு. ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன், நான் ரசூலுல்லாஹ் சொன்னதை என்ன செய்றேன், நான் செய்துவிட்டு போகிறேன் என்று சொல்லி சூராவாக ஆக்கிவிட்டு போனார்கள். சூறாவாக ஆக்கிவிட்டு போனார்கள். அந்த சூறா ஆக்கப்பட்ட நேரத்தில் எல்லா மக்களும் இதுல 2 பேர்ல ஒருத்தர் வந்தா சரியா இருக்கு, யாரும் இன்னொருத்தர கொண்டு வந்து என்ன செய்யல, அந்த இடத்துல வைக்கவில்லை என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இங்க இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஹிலாஃபத்துன் அலா மின்ஹாஜுன் நுபுவா, ஹிலாஃபத்துன் அலா மின்ஹாஜுன் நுபுவா என்பது நபித்துவத்தின் அடிப்படையில் ஏற்பட்ட ஹிலாஃபத். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க 30 வருடங்கள் இருக்கும். சரி அன்புள்ள சகோதரர்களே, 30 வருடங்கள் இருக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்களே, அப்படி என்று சொன்னால் அதுக்கு பிறகு வாரதெல்லாம் ஹிலாஃபத் இல்லையா? அதுக்கு பிறகு வருவதெல்லாம் ஹிலாஃபத் இல்லையா? புரிஞ்சுக்கணுமா இல்லையா? எடுத்து பார்த்தீங்கன்னா சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யஸாலு ஹாதா தீனு காயிமன் ஹத்தா யம்திய ஃபீஹி 12 கலீஃபா. முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, ஜாபிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, 12 கலீஃபாக்கள் போகின்ற வரைக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் உறுதியாக இருந்து கொண்டே இருக்கும். 12 கலீஃபாக்கள் போகின்ற வரைக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் உறுதியாக இருக்கும். இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்ல வராங்க, மன்னர்களையும் கலீஃபா என்று சில கட்டங்கள் என்ன செய்யலாம், அழைக்கலாம். ஏன்? நபித்துவத்தின் அடிப்படையில் கிலாபத் முடிஞ்சாச்சு. 40 வருடத்துல 4 பேர் முடிஞ்சது, 12 ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப 5வது யாரு? கலீஃபா. 6வது கலீஃபா, 7வது கலீஃபா, 8வது கலீஃபா, 9வது கலீஃபா, 10வது கலீஃபா, 11வது கலீஃபா, 12வது கலீஃபா. 8 பேரை எக்ஸ்ட்ரா மன்னர்களை கலீஃபான்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 8 பேரை மன்னராக இருந்தவர்கள் கலீஃபா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே மன்னர்களை பல பொழுதுகளில் சில நிபந்தனைகளுக்கு உட்பட கலீஃபா என்று சொல்லலாம். சில கட்டங்கள் இப்ப யாரும் சொல்ல முடியாது, சில கட்டங்கள் என்ன செய்யலாம், சொல்லலாம் என்ற செய்தி அந்த ஹதீஸ் சொல்லுகிறதா இல்லையா என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு செய்தியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது மிக முக்கியமானது. என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்றால், கானத் பனு இஸ்ராயீல் தஸூசுஹுல் அன்பியா, அதாவது நபிமார்கள்
பனு இஸ்ரவேலர்களை ஆட்சி புரிந்து கொண்டிருந்தார்கள். இப்ப நான் நபி, எனக்கு பின்னால் நபி கிடையாது. எனக்கு பின்னால் நபித்துவத்தின் அடிப்படையில் கிலாபத் ஏற்படும். சும்ம தகூனு முல்கன் ஆஃபல், பின்னர் மன்னராட்சி ஏற்படும். பின்னர் ஜபரூத், அதே முல்க் வந்து இன்னும் மன்னராட்சி இன்னொரு வகை. இதுக்கு ரெண்டு தஃசீர் செய்றாங்க, அதை விடுவோம். மன்னராட்சி ஏற்படும், பின்னரும் மன்னராட்சி ஏற்படும். அந்த மன்னராட்சிக்கு சிபத் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நபித்துவத்தின் அடிப்படையில் கிலாபத் ஏற்படும், அதுக்கு பின்னால் என்ன செய்யும்? மன்னராட்சி ஏற்படும். உமையா மன்னராட்சி, அப்பாசிய கிலாபத் மன்னராட்சி, உஸ்மானிய கிலாபத் மன்னராட்சி. இப்பொழுது இருப்பது மன்னராட்சி, இப்பொழுது இருப்பதும் மன்னராட்சிகள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இது ரெண்டு வந்த பின்னால நபித்துவத்தின் அடிப்படையில் கிலாபத், பின்னர் மன்னராட்சி, பின்னர் ஒரு மன்னராட்சி, அதுக்கு பின்னால் ثم تكون خلافة على منهاج النبوة, பின்னர் நபித்துவத்தின் அடிப்படையில் ஒரு கிலாபத் ஏற்படும். அப்படி என்றால் ரசூலுல்லாஹ் ஒரு செய்தி சொல்றாங்க, மன்னராட்சிக்கு முடிவில் உங்களுக்கு நல்ல மறுபடி கிலாபத் ஆட்சி வரணுமாக இருந்தா ஆயுதம் தூக்கி கண்ண வச்சு ஒரு ஆட்சி வராது. இந்த செய்தியில ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நபித்துவத்தின் அடிப்படையில் அடுத்த கிலாபத் வரும். ஆயுதம் தூக்கினா நபித்துவத்தின் அடிப்படையில் கிலாபத் அல்ல. ஆட்சியை உருவாக்குவதற்காக, ஆட்சியை உருவாக்குவதற்காக, ஆட்சியை நிறுவுவதற்காக, ஆட்சி கலீஃபாவாக தன்னை மாற்றுவதற்காக கண்ணை தூக்கினாண்டா, ஆயுதம் தூக்கினாண்டா, மக்கள் தேர்வில்லாம மிகச்சி வந்தாங்க என்று சொன்னால் அது நபித்துவத்தின் அடிப்படையில் கிலாபத் அல்ல. எப்படி ஐஎஸ்ஐஎஸ் கலீஃபாவாக மறுபடியும் கிலாபத்தாக மாற முடியும்? நினைச்சு பாருங்க. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன்னராட்சிக்கு பின்னால் நபித்துவத்தின் அடிப்படையில் கிலாபத் ஏற்படும். எல்லாமே இஸ்லாமிய ஆட்சி நீங்க பேர் சொல்லலாம், ஆனா இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கிலாபத் முறைப்படி ஆட்சிக்கு என்ன பேர்? நபித்துவத்தின் அடிப்படையிலான கிலாபத். அது ஏற்பட்டது இடையில மன்னராட்சி, மறுபடியும் என்ன செய்யும்? நபித்துவத்தின் அடிப்படையில் தான் ஏற்படும். இப்ப இதை எப்படி நம்ம நபித்துவத்தின் அடிப்படையில் சொல்றது? நபித்துவத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய கிலாபத் என்பது எப்படி நபித்தோழர்கள் உருவாக்கப்பட்டார்களோ, அதுக்கு பின்னால் கலீஃபாக்களாக மாறினார்களோ அது போலதான். அன்புள்ள சகோதரர்களே, வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் وعملوا الصالحات لا يستخلفنهم كما استخلف الذين من قبلهم وليمكننهم دينهم الذي ارتضى لهم وليبدلنهم من بعد خوفهم امنا يعبدونني لا يشركون بي شيئا. இதுதான் குர்ஆன். இந்த குர்ஆன் என்ன சொல்கிறது? அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறான், ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வாக்களிக்கிறான், அவர்களுக்கு இந்த உலகத்தில் நான் கிலாபத்தை கொடுப்பேன். அவங்க ட்ரை பண்ண வேண்டியது நல்ல ஈமான், நல்ல மார்க்க அமல்கள், நல்ல இஸ்லாமிய சமுதாயத்திலே அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லக்கூடிய நல்ல மார்க்க பண்பாடுகள், மார்க்க சட்ட விழுமிகள் இதை தந்த குடும்பத்திலிருந்து நடைமுறைப்படுத்த ட்ரை பண்ணணும். அதை நீங்க செஞ்சீங்கன்னா நான் உங்களுக்கு ஆட்சியை தருவேன், நான் உங்களுக்கு ஆட்சியை தருவேன். அபூபக்கர் உமருக்கு கொடுத்தது இஸ்திக்லாப். அபூபக்கர்லாம் உமருக்கு கொடுத்தது என்ன? ஆட்சியை கொடுத்த. உமர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தார், எப்படி அபூபக்கர் எடுக்கணும் என்று ட்ரை பண்ணல. அபூபக்கர் கொடுத்தார், லயஸ்தக்லிபன்னஹும், உங்களுக்கு அல்லாஹ் தருவான், ட்ரை பண்ண தேவையில்லை. லயஸ்தக்லிபன்னஹும் கமஸ்தக்லபல்லதீன மின் கப்லிஹிம், இதுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு எப்படி கொடுத்தானோ, அபூபக்கருக்கு எப்படி கொடுத்தா, உமருக்கு எப்படி கொடுத்தா, உஸ்மானுக்கு எப்படி கொடுத்தா, அலிக்கு எப்படி கொடுத்தா, ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தது போல உங்களுக்கு ஆட்சியை தருவான். அந்த நேரத்துல நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? என்னை இணை வைக்காமல் வணங்குவீர்கள், அதுக்கு தான் உங்களுக்கு ஆட்சி. பதவியா தரீகா 35 லட்சம் பேர் வருடாந்தம் கூடக்கூடிய தரீகா வச்சுக்க இஸ்லாமிய ஆட்சி அல்ல. 2600 லட்சம் சேர்ச்சிகளை வைத்துக் கொண்டு இஸ்லாமிய ஆட்சி அல்ல. எல்லாத்தையும் கட்ட வச்சு இஸ்லாமிய ஆட்சி உண்டாகும். யஅபுதுனனி லா யுஷ்ரிகூன பி ஷைஆ. ஒரு இஸ்லாமிய ஆட்சியுடைய முதல் இலக்கு இணை வைப்பு இருக்க கூடாது. அதான் முதல் இலக்கு. இணை வைப்பு இருக்க கூடாது, அதான் முதல் இலக்கு. இஸ்லாமிய ஆட்சி பேசக்கூடிய என்ன சொல்றாங்க தெரியுமா? நீங்க கோவில் கட்டலாம், மத உரிமை. அது என்ன? மத உரிமை கட்டலாம் என்கின்ற பகுதிக்கு சில விதிவிலக்கு இருக்கு, அது சூழல் வேற. சும்மா நல்லா இருக்கிற இடத்துல கொண்டு போய் என்னது கட்டுங்க என்று சொன்னா இது என்ன? இது அப்ப கபரு கட்டலாமா இல்லையா? அப்ப இதுக்கே கட்டலாம்னா கபரு கட்டலாமா இல்லையா? மன்னர் முடிவெடுப்பாரா? கத்தார் மன்னருக்கு முடிவெடுக்க உரிமை வழங்கிக்கிறார். கத்தார் மன்னர் கலீஃபாவா? கத்தார் மன்னர் முடிவெடுத்தா எப்படி முடிவெடுப்பாரு? அவ்வளவுதான். அன்புள்ள சகோதரர்களே, அப்ப என்ன புரிந்து கொள்ள வேண்டியது? லயஸ்தக்லிபன்னஹும் கமஸ்தக்லபல்லதீன மின் கப்லிஹிம். அல்லாஹ் தஆலா சொல்லிட்டாரு. என்ன சொல்றான்னா, அப்ப நான் பாதுகாப்பு கொடுப்பேன், என்னையை ஷிர்க் செய்யாம வணங்குவதற்கு பாதுகாப்பு கொடுப்பேன். அன்புள்ள சகோதரர்களே, இதை விட்டு விட்டு இஸ்லாமிய ஆட்சியையே இலக்காக மாற்றியிருக்கிறார்.
இஸ்லாமிய ஆட்சி எதுக்கு தெரியுமா? இந்த மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்குரிய ஒரு டூலாக இருக்கணும். அதே இலக்கு கிடையாது. அது என்னது? யாருக்கும் இலக்கு கிடையாது என்பதை என்ன செய்ய வேண்டும்? புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள்? அதைத்தான் சொல்லுகிறார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நான் கேட்ட நேரம் தாண்டி போயிட்டு இருக்கிறது. இறுதியாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு நம்ம எப்படி பார்க்கணும் தெரியுமா? இஸ்லாமிய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மன்னர் வந்தாலும் சரி, ஜனாதிபதி வந்தாலும் சரி, கலீஃபா வந்தாலும் சரி, சட்டமாக இருக்கணும் குர்ஆன் ஹதீஸ். அதனால பேர் பிரச்சனை இல்லை. அதுல சில விஷயங்கள் பண்புகள் வித்தியாசப்படும். பேர்கள் பிரச்சனை கிடையாது. குர்ஆன் ஹதீஸை நடைமுறைப்படுத்துறாரா? மக்கள் அவருக்கு கட்டுப்பட்டுகிறார்களா? கட்டுப்படுறது வாஜிப். அவரது ஆளுகைக்குள்ள பகுதியில் உள்ளவர் கட்டுப்படுறது வாஜிப். அதிகாரம் அவரோட கையில கிடைச்சிருக்கு. 50% துண்டுதலா இருக்குதா? அவனோட பார்க்க வேண்டிய விஷயம். ஒன்றுபடுத்துவதா நல்லது, ஒன்றுபடக்கூடிய சூழல் இருப்பதா நல்லது. இதுதான் சொல்லணுமே தவிர மற்றபடி இங்க இஸ்லாமியம் கிடையாது என்று மக்களை விரக்தி அடைய செய்து, இருக்கிறதுல எல்லாமே நம்பிக்கை இழக்க செய்து, இந்த சூழல் எங்களுக்கு ஒரு பொழுது என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. இந்த விஷயங்களை நாங்கள் மனதிலே பதிவு வைத்துக் கொள்ள வேண்டும். இறுதியாக இன்னொன்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன் சகோதரர்களே, இஸ்லாமிய சமுதாயத்தை எப்ப பார்த்தாலும் விரக்திக்குள்ள ஆக்கிக் கொள்ளக்கூடாது. ஒருத்த நல்லா தொழுது கண்டிருந்தா தொழுது என்ன பிரயோசனம்? ஒருத்த தொழாட்டி தொழணுமே முதலாவது என்றது. ஒருத்த நல்லா ஜகாத்து கொண்டிருந்தா வெறும் பொருளாதாரம் மட்டுமல்ல, இஸ்லாத்துடைய தொழுகை தான் அடிப்படை என்று ரெண்டும் செஞ்சான்னு சொன்னா தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் இதெல்லாம் வணக்க வழிபாடுகள் இன்னொரு பகுதி இருக்குது என்று இப்படி எல்லாத்த பார்த்தாலும் மக்களை போட்டு என்ன செய்யக்கூடாது, விரக்தி அடைய செய்யக்கூடிய அமைப்பில் இஸ்லாமிய சூழல் என்ன செய்யக்கூடாது, காட்டக்கூடாது. இஸ்லாத்தில் நிறைய கயிறு இருக்கிறது. இன்றைய இஸ்லாமிய சமுதாயத்தில் நிறைய கயிறு இருக்கிறது, நிறைய நலன்கள் இருக்கின்றன. மாற்றப்பட வேண்டிய பெரும் பகுதியும் என்ன செய்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தை முதலாவது படித்துவிட்டு விளங்கி பேசக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.